வச்சிருப்பேன். ஸோ இங்க வந்துட்டு தனியா ஒருத்தர் இருப்பாரு. இவர் சொல்லுவாரு, எனக்கு இந்த மாசத்துக்கு இல்லாட்டி இந்த 2 வீக்ஸ்க்குள்ள வந்துட்டு எனக்கு இவ்வளோ கோகனட்ஸ் தேவைப்படும்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ இத நம்ம ஆரக்கிள் டெர்ம்ஸ்ல என்ன சொல்றோம் அப்படின்னா, ரெக்விசிஷன் சொல்லிட்டு சொல்றோம். ஓகே. ஸோ இப்போ ரெக்விசிஷன்ல என்ன இருக்கும் அப்படின்னா, எந்த சப்ளையர்ட்டருந்து வாங்கணும், இல்லாட்டி சப்ளையர் கூட உங்களுக்கு மேண்டேட்டரி கிடையாது. ஓகே. ஸோ எந்த சப்ளையர்ட்டருந்து வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், எப்போ இந்த பொருள் வேணும், ஸோ எப்போ வந்துட்டு கன்சியூம் பண்ண போறோம். ஓகே. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துட்டு அட் ஹை லெவல் நமக்கு இருக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு ரெக்வசிஷன் சொல்றோம். ஸோ இப்போ இங்க இவர் வந்துட்டு மேனுஃபேக்சர் பண்றதுக்கு இதெல்லாம் தேவைன்னு சொல்றாரு. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இவர் சொன்னதையும் டைரக்ட்டா வந்துட்டு வெண்டாருக்கு போகாது இந்த காப்பி. ஸோ ரெக்வசிஷன்ங்கிறது வந்துட்டு இன்டர்னலா சர்க்குலேட் பண்ற ஒரு டாக்குமெண்ட். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர்ன்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. ஸோ பர்ச்சேஸ் ஆர்டர்னா என்ன அப்டின்னா, இப்ப நமக்கு கோகனட் லெட்ஸ் சே ஒரு 1 டன் வந்துட்டு வேணும்னு சொல்லிட்டு சொல்றோம் அப்டின்னா, ஸோ இந்த 1 டன் கோகனட் வந்துட்டு நமக்கு ப்ராபப்ளி ஏ சப்ளையரா இருக்கலாம், இல்லாட்டி பி சப்ளையரா இருக்கலாம், இல்லாட்டி காம்பினேஷனா கூட இருக்கலாம். ஓகே. ஸோ இப்போ இந்த சப்ளையர்ட்ட இருந்து நம்ம வாங்குறோம் இல்லையா? ஸோ இதுக்கு வந்துட்டு அஃபிஷியலா நமக்கு ஒரு ஆர்டர் போட்டு குடுக்கணும். அதுதான் வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் டாக்குமெண்ட்ன்னு சொல்றோம். மீனிங் இந்த 1 டன் வந்துட்டு நான் இந்த தேதிக்குள்ள நீங்க எனக்கு டெலிவர் பண்ணிருங்க. இந்த டேட்ல நான் உங்களுக்கு இந்த ரெக்வெஸ்ட் ரைஸ் பண்றேன். ஸோ எனக்கு இந்த கோகனட் டெலிவர் பண்ணிருங்கன்னு சொல்றோம். இதுதான் பர்ச்சேஸ் ஆர்டர் டாக்குமெண்ட்ன்னு சொல்றோம். ஓகே. இப்போ லெட்ஸ் சே சப்ளையர் என்ன சொல்றாரு அப்படின்னா, எனக்கு ஒரு 10 நாள் ஆகும். 10 நாள் கழிச்சு தான் என்னால பொருள் அனுப்ப முடியும்ன்றாரு. அப்போ 10வது நாள் அவர் என்ன பண்றாருன்னா, பொருள் அனுப்புறாரு. ஸோ நமக்கு உள்ள வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, ரிசிப்ட் ஒண்ணு போடுவோம். ஏன்னா எந்த பொருள் வந்துச்சு, இல்ல அப்படிங்கிறது நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு கிரியேட் பண்றது தான் ரிசிப்ட். ஓகே. ஸோ இப்போ ரிசிப்ட் ஆயிடுச்சு. ரிசிப்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு வந்துட்டு ஒரு இன்வாய்ஸ் போடுவோம். ஸோ இன்வாய்ஸ் இப்போ எதுக்கு போடுறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா, ஆரக்கிள பொறுத்தவரைக்கும் இன்வாய்ஸ் இல்லாம நம்மளால பேமெண்ட் பண்ண முடியாது. ஓகே. ஸோ தான் அ இன்வாய்ஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, பேமெண்ட் பேமெண்ட் இட் குட் பி என்இஎஃப்டில பண்ணலாம், ஆர்டிஜிஎஸ் பண்ணலாம், இல்ல ஒரு செக் இஷ்யூ பண்ணி பண்ணலாம். ஸோ இந்த மாரி மல்டிபிள் வேஸ் இருக்கு. பட் பேமெண்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அடுத்தது நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் வரும். அந்த ரீகன்சிலேஷன்லாம் முடிச்சுட்டு க்ளோஸ் பண்ணுவோம். இதுதான் வந்துட்டு நமக்கு ஃப்ளோ. ஸோ இந்த ஃப்ளோ வந்துட்டு என்ன சொல்றோம் அப்படின்னா, P2P ஃப்ளோன்னு சொல்றோம். அதாவது ப்ரொக்யூர்மென்ட் டூ பேமெண்ட்ன்னு சொல்றோம். ஓகே. ஸோ இப்போ இதுல வந்துட்டு எல்லாமே நமக்கு ஃபைனான்ஸ் மாடியூல்குள்ள கவர் ஆகாது. ஸோ பார்ஷியலி நமக்கு எஸ்இ மாடியூல் வரும். பார்ஷியலி நமக்கு வந்துட்டு ஃபைனான்ஸ் மாடியூல் வரும். ஸோ ஃபைனான்ஸோட பார்ட் நமக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இன்வாய்ஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதே இது நமக்கு ப்ரொக்யூர்மென்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ரெக்வசிஷன் இருக்கும். அதுக்கப்புறம் அவங்க பர்ச்சேஸ் ஆர்டர் ஒண்ணு கிரியேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ரிசீவிங் பண்ணுவாங்க. ஸோ இது எல்லாமே ப்ரொக்யூர்மென்ட்டோட ப்ராசஸ். ஸோ ரிசிப்ட் எல்லாம் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்வாய்ஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட ப்ராசஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த யூசருக்கு இப்போ நான் ஒரு பேயபிள் டிரான்சாக்ஷன் போடணும் அப்படின்னா, எனக்கு ப்ராபப்ளி ஒரு சில ரோல்ஸ் இருக்கும். ஏன்னா, இப்போ இதுதான் வந்துட்டு நமக்கு லாகின் பேஜ். இப்போ இதில பார்த்தோம்னா நமக்கு ப்ரொக்யூர்மென்ட் இருக்கு. அதுக்கப்புறம் மத்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கூட இருக்கு. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் எத பேஸ் பண்ணி நமக்கு வருது அப்படின்னா, எனக்கு லெட்ஸ் சே இப்போ இந்த ஆப்ஷன் எனக்கு வேணும் அப்படின்னா, எனக்கு ரோல் ஏ வேணும். ரோல் ஏ இருந்து பிளஸ் இந்த ரோல் வந்துட்டு இந்த பிசினஸ் யூனிட்டுக்குலாம் ஆக்சஸ் இருக்குன்னு சொல்லிரும். ஓகே. ஸோ அப்படி இருந்தது அப்படின்னா, என்னால வந்துட்டு இந்த ரோல் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல்ன்னு சொல்றோம். ஓகே. ஐ திங்க் இன்ஸ்டன்ஸ் ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம்.
ஓகே. ஸோ இப்போ இப்போ எனக்கு வந்துட்டு புது ரோல் ஒன்று ஆட் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆப்ஷனில் போயிட்டு நம்ம ஆட் பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ இதில் செக்யூரிட்டி கன்சோல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ரோல் எல்லாம் இருக்கிற ஆப்ஷனுக்கு போகும். பட் அதுக்கு முன்னாடி இப்போ எனக்கு இந்த செக்யூரிட்டி கன்சோலுங்கிற ஆப்ஷன் வேணும் அப்படின்னா எனக்கு அதுக்கு இன்னொரு ரோல் வேணும். அதுக்கு வந்துட்டு ஐடி செக்யூரிட்டி மேனேஜர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் இருக்கு. ஓகே. ஸோ அந்த ரோல் வந்துட்டு எனக்கு வேணும். ஸோ அந்த ரோல் இருந்தால் தான் வந்துட்டு நம்மளால் இந்த ஆப்ஷன் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இப்போது இதில் என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னா ஸ்டாண்டர்டாக நமக்கு ஆரக்கிளோட ஸ்டாண்டர்ட் ரோல் இருக்கும் ஒன்று. இது வந்துட்டு நம்ம யூசரில் அட்டாச் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்துட்டு இப்போ ஆரக்கிளோட ஸ்டாண்டர்ட் ரோல் இப்போ நம்ம கஸ்டமைஸ் பண்ணோம் அப்படின்னா ஸோ அந்த கஸ்டமைசேஷன் அகைன் நம்ம இதில் தான் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் இந்த செக்யூரிட்டி கன்சோல். ஸோ அட் ஹை லெவல் இது வந்துட்டு நமக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ் மாதிரி இருக்கும். அதுதான் வந்துட்டு செக்யூரிட்டி கன்சோல்னு சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு எம்ப்ளாயி வந்துட்டு உங்களுக்கு ஜாயின் பண்ணுறாரு அப்படின்னா ஸோ ப்ராப்ளி அவருக்கு ஒரு யூசர் லாகின் ஒன்று கிரியேட் பண்ணி கொடுப்போம் இல்லையா? ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு இந்த ஆப்ஷன். ஓகே. ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம செக்யூரிட்டி கன்சோல்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ரோல் இருக்கும். ஸோ ப்ராப்ளி நம்ம ஒரு யூசர் கிரியேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இதில் போயிட்டு நம்ம யூசரில் போனோம்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஆல்ரெடி யூசர் கிரியேட் பண்ணி வச்சுருக்கனால இதில் போயிட்டு சர்ச் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கேன் இல்லையா? ஸோ இந்த யூசர் சர்ச் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதில் என்னென்ன ரோல்ஸ் வந்துட்டு அட்டாச் ஆகிருக்குங்கிற இன்ஃபர்மேஷன் இதில் இருக்கும். ஓகே. ஸோ இதில் இப்போ நம்ம பேயபிள் மேனேஜருங்கிறனால பார்த்தோம் அப்படின்னா இந்த 3 ரோல் இருக்கணும். அக்கவுண்ட்ஸ் பேயபிள் மேனேஜர் ஒன்று, அக்கவுண்ட்ஸ் பேயபிள் ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று, அக்கவுண்ட்ஸ் பேயபிள் சூப்பர்வைசர். ஸோ இதுலேயே அக்கவுண்ட்ஸ் பேயபிள் இன்வாய்ஸ் சூப்பர்வைசர் அண்ட் பேமெண்ட் சூப்பர்வைசர் இருக்குது. ஓகே. ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பிஸ்னஸ் யூனிட் ஆக்சஸ் வந்துட்டு நம்ம கொடுக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன ஆப்ஷன் போனோம் அப்படின்னா மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்துட்டு இப்போது இந்த ரைட்டில் கிளிக் பண்ணோம்னா நமக்கு சர்ச்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த சர்ச்சை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் மேனேஜ் டேட்டா ஆக்சஸ் ஃபார் யூசர்ஸ். ஓகே. ஸோ இதில் போயிட்டு ஆட் கொடுத்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு யூசர் நேம் கொடுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட யூசர் நேம். ரெண்டாவது வந்துட்டு நம்மளோட ரோல் வந்துட்டு செலக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ இப்போ நம்ம செலக்ட் பண்ணுற ரோல் பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்ட்ஸ் பேயபிள் மேனேஜர். ஸோ இதில் பிஸ்னஸ் யூனிட்டில் வந்துட்டு இப்போதைக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா US1 பிஸ்னஸ் யூனிட். ஓகே. ஸோ சிமிலர்லி அந்த ரெண்டாவது மூணாவது இன்னொரு ரோல் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கும் ஆக்சஸ் கொடுத்துட்றேன். ஓகே. ஸ்பெஷலிஸ்ட் ஒன்று, சூப்பர்வைசர் ஒன்று. ஸோ இதில் இன்கேஸ் நீங்கள் பிஸ்னஸ் யூனிட் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களோட பிஸ்னஸ் யூனிட் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பிஸ்னஸ் யூனிட்டு அதுக்கப்புறம் அந்த பேபிளோட செட்டப்லாம் எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு அதில் இருக்கும். ஸோ ரெக்கார்டட் செஷன் தான். ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுலேருந்து பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் யூனிட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஸோ அந்த பிஸ்னஸ் யூனிட் கொடுத்துருங்க. ஸோ அதாவது US1 பிஸ்னஸ் யூனிட்டுக்கு பதிலாக உங்களோட பிஸ்னஸ் யூனிட் வரும். மற்றபடி மற்ற 3 சேம் தான் வரும். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் தான் கொடுப்போம். ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துருங்க. ஸோ இது கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் தடவை நீங்கள் கொடுக்கும்போது லாக் அவுட் பண்ணிவிட்டு லாகின் பண்ணுங்கள். ஏன்னா அது சிங்க்ரனைஸ் ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதனால் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு சைன் அவுட் பண்ணிவிட்டு திருப்பி சைன் இன் பண்ணுங்கள். ஓகே. ஓகே. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா
நமக்கு இதில் பேபிள்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த பேபிள்ஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இன்வாய்ஸ் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்துட்டு இன்வாய்ஸஸ். ஓகே. ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். ஸோ இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரீசெண்டாக நான் ஏதாச்சும் இன்வாய்ஸ் போட்டிருக்கேன்னா அந்த இன்வாய்ஸஸ்ஸு, ஸோ அந்த இன்வாய்ஸ் இன்கேஸ் நான் கம்ப்ளீட் பண்ணல, ஜஸ்ட் அப்படியே வச்சிருக்கேன்னா இன்கம்ப்ளீட்ல இருக்கும், இல்லாட்டி கம்ப்ளீட். ஸோ இந்த மாதிரி டோட்டல் பிரேக்கப் நமக்கு காட்டும். ஓகே. ஸோ 2வது வந்துட்டு இன்வாய்ஸ் நம்ம ஹோல்ட் பண்ணிக்கலாம். ஹோல்ட் பண்ணுறதுன்னா மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ எனக்கு இன்வாய்ஸ் கிரியேட் பண்ணிட்டேன். பட் ஃபார் சம் ரீசன், ஸோ லெட்ஸ் சே இந்த வெண்டார் வந்துட்டு அந்த ஃபைலிங்லாம் பண்ணியிருக்காரான்னு பார்ப்போம். ஏன்னா ஃபைலிங் எல்லாம் எதுக்கு பார்ப்பாங்க யூசுவலி அப்படின்னா, இப்போ அவர் ட்ரஸ்ட்வர்த்தி சப்ளையரா, இல்லை அவர் கரெக்டாக சப்ளை எல்லாம் பண்ணிடுவாரா, இல்லை அமௌண்ட் வாங்கிட்டு அதில் ஏதாச்சும் இஷ்யூஸ் இருக்குமா, ஸோ அதெல்லாம் பார்க்குறக்காக அந்த ஒரு ப்ராசஸ் இருக்கும் ஜென்ரலி இந்தியன் கம்பெனிஸில். ஓகே. அப்போ யூசுவலி என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஹோல்டெல்லாம் நம்ம ப்ளேஸ் பண்ணிடுவோம். ஓகே. ஸோ அப்போ ஹோல்ட் ப்ளேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாமே நமக்கு இங்கே இருக்கும். ஸோ ஹோல்டில் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நமக்கு மேனுவல் ஹோல்டுன்னு சொல்கிறோம். இதே இது சிஸ்டம் ஹோல்டு இருக்கும். அதாவது நமக்கு ஒரு அமௌண்ட் வந்துட்டு ஹெடரில் ஒரு அமௌண்ட்டும் லைனில் ஒரு அமௌண்ட்டும் கொடுத்துருக்கோம்னா அதெல்லாம் ஹோல்டில் போயிடும். அதுக்கப்புறம் பட்ஜெட் இல்லைன்னா அது ஹோல்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நிறையா ஹோல்ட்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ அது எல்லாமே நமக்கு இதில் லிஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ 2வது வந்துட்டு இப்போ இன்வாய்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அப்ரூவல் வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஃபர்தராக பேமெண்ட்டுக்கு கொடுப்பாங்க. ஓகே. ஸோ எதுக்காக இந்த அப்ரூவல் ப்ராசஸ் அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு 10,000 ருபீஸுக்கு ஒரு பொருள் வாங்குறேன்னா எனக்கு பிரச்சனை இல்லை. பட் அதே இது லெட்ஸ் சே நான் வந்துட்டு ஒரு 10 லேக் ருபீஸ்க்கு ஒரு சப்ளையருக்கு வந்துட்டு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா, நான் என்னோட எண்ட்லேருந்து ரிலீஸ் பண்ண முடியாது ஆஸ் அ ப்ராசஸ். ஸோ நான் வந்துட்டு என்னோட மேனேஜர்கிட்ட வாங்கணும். ஏன்னா அதுக்கு தான் வந்துட்டு மேனேஜர் அந்த ஹையரார்க்கியல் ப்ராசஸ்லாம் வச்சுருப்பாங்க. ஓகே. ஸோ அப்போ அவர்கிட்ட நான் அப்ரூவல் வாங்கணும். அப்ரூவல் வாங்கிட்டு அவர் அப்ரூவ் கொடுத்ததுக்கப்புறம் தான் நான் பேமெண்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு அதை அனுப்பணும். ஓகே. ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த அப்ரூவல் ப்ராசஸில் உள்ள ஆப்ஷன்ஸ் தான் இங்கே இருக்கும். பெண்டிங் அப்படின்னா பெண்டிங்கில் இவ்வளோ இன்வாய்ஸஸ் வந்துட்டு நம்ம மேனேஜர் அப்ரூவலுக்கு அனுப்பிச்சிருக்கோம். அது இது ரிஜெக்டட்னா மேனேஜர் வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணியிருக்காரு. மேபி இந்த சப்ளையருக்கு பேமெண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னா அப்ரூவல் ப்ராசஸில் ரிஜெக்ட் ஆகிடும். ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா திருப்பி அப்ரூவ்டுன்னு வர்ற வரைக்கும் நமக்கு அந்த இன்வாய்ஸ் வந்துட்டு பேமெண்ட்டுக்கு போகாது. எய்தர் இன்வாய்ஸ் கேன்சல் பண்ணணும், இல்லை அப்படின்னா கரெக்ஷன் பண்ணிட்டு திருப்பி மேனேஜருக்கு அனுப்பணும். ஓகே. ஸோ அதுதான். அதுக்கப்புறம் ப்ரீபேமெண்ட்டுங்கிறது உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இந்த அட்வான்ஸு. அதாவது ஒரு சில சப்ளையருக்கு வந்துட்டு இப்போ நம்ம அட்வான்ஸில் பேமெண்ட் பண்ணால் தான் நம்மளால் வந்துட்டு ஃபர்தராக ப்ராசஸிங்லாம் பண்ண முடியும். இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நெட்ஃப்ளிக்ஸ் இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அமௌண்ட் கட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு நம்ம ஏதாச்சும் மூவி ஏதாச்சும் பார்க்குறோம் அப்படின்னா அதெல்லாம் யூஸ் பண்ண முடியும். ஸோ சேம் கேஸ். ஸோ இங்கே நம்ம அட்வான்ஸ் கொடுத்தா தான் அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்துட்டு கூட்ஸே அவங்க அனுப்புவாங்க. ஸோ அந்த மாதிரி கேஸுக்கு ப்ரீபெய்டுன்னு சொல்லுவோம். ப்ரீபெய்ட் ஆர் ப்ரீபெய்ட் எக்ஸ்பென்சஸ் இதை தான் வந்துட்டு அட்வான்சஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இப்போது புதுசாக ஒரு இன்வாய்ஸ் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதில் க்ரியேட் இன்வாய்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இப்போ இந்த க்ரியேட் இன்வாய்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு பேசிக்கலி 3 இருக்கும். ஸோ ஒன்று வந்துட்டு ஹெட்டர் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம், 2வது லைன் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம், 3வது வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லுவோம். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு 3 லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தோம்னா இப்போ இதுதான் வந்துட்டு நமக்கு ஹெட்டர் இன்ஃபர்மேஷன். இதுலேயே நமக்கு ஹெட்டர்ன்னு இருக்கும். ஓகே. 2வது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைன் இன்ஃபர்மேஷன். 3வது பார்த்தோம்னா நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன். ஓகே. ஸோ லைன்லேயே வந்துட்டு நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ எதுக்காக வந்துட்டு நமக்கு இந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னா, ஸோ ஹெட்டரில் வந்துட்டு நமக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. மீனிங் எனக்கு எந்த பிரான்ச்லேருந்து நான் இந்த இன்வாய்ஸ் போடுறேன்னு இருக்கும். அதுக்கப்புறம் யார் சப்ளையரு, அதுக்கப்புறம் இன்வாய்ஸ் நம்பரு, அமௌண்ட்டு இதெல்லாம் இருக்கும். பட் தென் எனக்கு வந்துட்டு எவ்வளோ எந்த அக்கௌண்ட்டுக்கு போகணும், எவ்வளோ அமௌண்ட்டு, அதுக்கப்புறம் அதில் ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கேப்சர் பண்ணணும் அந்த இன்ஃபர்மேஷனு. ஸோ இதெல்லாம் எனக்கு இருக்காது. ஓகே. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம லைன் லெவல் இன்ஃபர்மேஷனில் கேப்சர் பண்ணுறோம்.
ஸோ இதுலேருந்து பிரேக்கப் அகைன் லெட்ஸே எனக்கு வந்துட்டு 2 டிபார்ட்மெண்ட்டில் நான் இதை ஸ்ப்ளிட் பண்ணோம். ஓகே, ஒரே ஒரே பில்டிங்கில் இருக்குது, பட் 2 டிபார்ட்மெண்ட்லேயும் இது யூஸ் பண்ண போகிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இந்த கேஸில் ஸோ ஒரே லைன் போட்டுருவேன் 10,000 சொல்லிட்டு, அதை 2 லைனாக பிரித்து அதில் டிஸ்ட்ரிபியூஷன் 1ல் வந்துட்டு எனக்கு லெட்ஸே ஃபைனான்ஸ்ன்னு இருக்கும், டிஸ்ட்ரிபியூஷன் 2ல் வந்துட்டு மெயின்டெனன்ஸ்ன்னு இருக்கும். ஓகே, அப்போது 2 டிபார்ட்மெண்ட்டாக போட்டுக்கலாம். ஸோ அதனால தான் நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் வச்சுருக்கோம். ஸோ இன்வாய்ஸோட ஸ்ட்ரக்சர் நமக்கு இதுதான். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டேக்ஸஸ் எல்லாம் வரும். ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி வரும், அதுக்கப்புறம் டிடிஎஸ் வரும். ஸோ அது இதில் பார்ப்போம்னா இந்த டேக்ஸஸ் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகும். ஸோ இது எல்லாமே நமக்கு ரூல் பேஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணுற டேக்ஸஸ். ஓகே, ஸோ இப்போது ஃபர்ஸ்ட்லி ஒரு இன்வாய்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இதில் பிஸ்னஸ் யூனிட்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா யூஎஸ் நம்ம கொடுத்தோம் இல்லையா, ஸோ அந்த என்டிட்டி நேம் கொடுக்குறேன், US1 பிஸ்னஸ் யூனிட். ஓகே, ஸோ தென் சப்ளையர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு எனக்கு இருக்கிற அவைலபிள் சப்ளைஸ். ஸோ இதில் நான் இந்த அட்வான்ஸ் கார்பரேஷன்ங்கிற சப்ளையரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த அட்வான்ஸ் கார்பரேஷன் சப்ளையர் சூஸ் பண்ணோன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சைட் வந்துருச்சு. ஏன் அப்படின்னா எனக்கு ஒரே ஒரு சைட்டு தான் இருக்குங்கிறனால. இது எனக்கு மல்டிபிள் சைட்ஸ் இருக்குது அப்படின்னா ப்ராப்ளி நான் அதில் இருந்து லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போது இது வந்துட்டு நமக்கு மேனுவல் இன்வாய்ஸ். மேனுவல் இன்வாய்ஸ்ன்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா வித்தவுட் பர்ச்சேஸ் ஆர்டர். நான் சொன்னேன் இல்லையா, பர்ச்சேஸ் ஆர்டர் போடுவோம், அதுக்கப்புறம் ரிசிப்ட் க்ரியேட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் வந்துட்டு இன்வாய்ஸ் பண்ணுவோம்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இந்த ஆப்ஷன். ஓகே, இப்போது நான் ரெண்டாவது உங்களுக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் இருந்ததுன்னா பர்ச்சேஸ் ஆர்டரை வச்சு எப்படி போடுவோன்னு சொல்கிறேன். இது வந்துட்டு வித்தவுட் பர்ச்சேஸ் ஆர்டர். ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மேனுவல் இன்வாய்ஸ், லெட்ஸ் சே இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இந்த ஃபீல்டு உங்களுக்கு ஏன் வந்துட்டு பிளாங்காக இருக்குது, அதாவது யூசர் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா, இப்போது மோஸ்ட் ஆஃப் தி இன்ஃபர்மேஷன் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஒரு பிரிண்ட் அவுட் இருக்கும் நம்ம கையில், சப்ளையர் வந்துட்டு இதான் இன்வாய்ஸ் காப்பின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த பிரிண்ட் அவுட்டில் என்ன இருக்கோ, அந்த பில்லில் என்ன இருக்கோ அதை ஆசிட்டஸ் நம்ம இதில் என்ட்ரு பண்ணோம். அதனால இந்த இன்வாய்ஸ் நம்பர் ஃபீல்டு வந்துட்டு நமக்கு பிளாங்காக இருக்கும். இது நமக்கு ரிசீவபிளில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம தான் வந்துட்டு ஒரு கஸ்டமருக்கு கொடுக்குறோம், அதனால அங்கே நம்ம ஜென்ரேட் பண்ணுவோம். பட் இங்கே வந்துட்டு நமக்கு மேனுவலாக என்ட்ரு பண்ணுவோம். ஓகே, ஸோ சிமிலர்லி நமக்கு அமௌண்ட்டும் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஹெடர் இன்ஃபர்மேஷன் ஃபில் பண்ணிட்டோம். ரெண்டாவது வந்துட்டு லைன்ஸு. ஸோ லைன்ஸில் போயிட்டு ஸோ இதில் மோர் தென் 1 லைனும் கொடுக்கலாம். பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்போதைக்கு ஒரே ஒரு லைன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா நான் இப்போதைக்கு அட்வர்டைசிங் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸ்பென்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ எதுக்காக வந்துட்டு டிஸ்ட்ரிபியூஷன் செட் கொடுக்கணும், இது மேண்டேட்ரியா அப்படின்னா இது மேண்டேட்ரி கிடையாது, இது ஆப்ஷன். ஸோ எப்படி வந்துட்டு நம்ம மேண்டேட்ரி திங்ஸை வந்துட்டு செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ இங்கே இந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இருந்தது அப்படின்னா இது மேண்டேட்ரி. ஓகே, ஸோ இப்போது ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இல்லை அப்படின்னா நமக்கு ஆப்ஷனல். ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது இல்லை. ஓகே, ஒரே நிமிஷம். ஓகே, ஸோ அதுதான். ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா நமக்கு அந்த ஆஸ்ட்ரிக் சிம்பிள் இல்லை. ஸோ விச் மீன்ஸ் தட் இது வந்துட்டு நமக்கு ஆப்ஷனல் ஃபீல்டு. ஓகே, பட் நமக்கு இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷன் கொடுக்கணும். இது ஏன் கொடுக்கணும் அப்படின்னா இப்போது இங்கேருந்து தான் வந்துட்டு சிஸ்டம் வந்துட்டு ஓகே இதுதான் வந்துட்டு நமக்கு எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். அதாவது நம்ம ஜிஎல்ல பார்க்கும்போது ஒரு எக்ஸ்பென்ஸ் புக் பண்ணுறோம், லெட்ஸே ஒரு ரெண்ட் பேமெண்ட் புக் பண்ணுறோம் அப்படின்னா ரெண்ட் டெபிட் பண்ணிவிட்டு கேஷ் வந்துட்டு கிரெடிட் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இப்போது இங்கே கிரெடிட் வந்துட்டு லைபிலிட்டி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கும் செட்டப்லேருந்து. பட் இந்த டெபிட் ஐட்டம் இருக்கு இல்லையா எக்ஸ்பென்ஸ், இது வந்துட்டு சிஸ்டம்க்கு தெரியாது. ஏன் வந்துட்டு இதை மேனுவலாக வச்சுருக்கோம் அப்படின்னா ஏன்னா என்ட்ரு பண்ணுறவருக்கு தான் தெரியும் இது வந்துட்டு நமக்கு அட்வர்டைஸிங்கில் போகணுமா, இல்லாட்டி இது வந்துட்டு மெட்டீரியலில் போகணுமா, இல்லாட்டி இது வந்துட்டு கமிஷனா,
இல்லாட்டி இது வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸா இல்லாட்டி எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸா என்ன கிளாசிஃபிகேஷன்ல வரணும் என்ன அக்கௌண்ட்டு கீழே போகணுங்கிறது அந்த ஃபினான்ஸில் இருக்கிற அந்த அக்கௌண்டன்ட்டுக்கு தான் தெரியும். ஓகே, ஸோ அதனால் இது வந்துட்டு நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணுறோம். ஸோ இது எய்தர் நம்ம இந்த டிஸ்ட்ரிபியூஷன் காம்பினேஷனில் கொடுக்கலாம், இல்லை அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட்டை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணோம்னா இந்த அக்கௌண்ட் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பாப்புலேட் ஆகிடும். ஓகே, ஸோ மூணாவது பார்த்தோம் அப்படின்னா டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த டிஸ்ட்ரிபியூஷன் செட்லேருந்து நமக்கு அக்கௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது வந்துட்டு இன்கேஸ் நமக்கு வந்துட்டு மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னா அப்போ லைனில் ஒன்று கொடுத்துட்டு இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன்ஸில் மல்டிபிள் கொடுத்துருப்போம். ஸோ லைன் வந்துட்டு ஒன்று தான் கொடுத்துருக்கோம், பட் இதுக்கு பார்த்தோம்னா நம்ம 7 லைன் கொடுத்துருக்கோம். ஸோ எதனால் 7 லைன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நமக்கு அக்கௌண்ட் ஒன்று தான் வரும், பட் இந்த காம்பினேஷன் நமக்கு மாறும். இப்போ இந்த கேஸில் டிபார்ட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 466 464 அந்த மாதிரி மாறி மாறி வரும். ஓகே, ஸோ அதனால் மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் நீங்கள் இதை கொடுக்கலாம். இது டிபார்ட்மெண்ட்ஸ் மட்டும் இல்லை, லெட்ஸ் சே ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னா ப்ராஜெக்ட் ஆர் லொக்கேஷன் இருக்குன்னா அது கூட டிஃப்ரெண்ட் லொக்கேஷனாக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லைன் லெவல் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் லெவல் இன்ஃபர்மேஷன் ஃபில் ஆகிடும். இப்போது இந்த டேக்ஸ் இருக்கு இல்லையா, இப்போ நீங்கள் இன்கேஸ் டேக்ஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டேக்ஸுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் காட்டும். ஸோ இதில் ஜிஎஸ்டி இன்கேஸ் நம்ம எடுத்துகிட்டு வர்றோம் அப்படின்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இந்த டேக்ஸ் கிளாசிஃபிகேஷன் இருக்குது இல்லையா, ஸோ இதுலேருந்து செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா இதிலே வித்ஹோல்டிங்னு சொல்லிட்டு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். ஒரு சில ஃபீல்டு ஹைட் ஆகிருக்கும். ஹைட் ஆகிருந்தது அப்படின்னா இதில் கிளிக் பண்ணிவிட்டு இந்த வியூ இருக்கு இல்லையா, இதில் போயிட்டு டேக்ஸ் கீழே வந்தோம்னா நமக்கு டேக்ஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கும். இந்த டேக்ஸை கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதில் நமக்கு வித்ஹோல்டிங்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த வித்ஹோல்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி இருக்கும். ஸோ லெட்ஸே நான் இந்த 1099 இதோட வித்ஹோல்டிங் டேக்ஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது நான் இதை சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் ஜென்ரேட் ஆகிடும். ஓகே, ஸோ இதுக்கு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த டேக்ஸ் இருக்கு இல்லையா, இதை எக்ஸ்பேண்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ ஜென்ரேட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு சிஸ்டம் காட்டும். இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி வருது அப்படின்னா நம்ம எழுதிக்கிற ரூல்ஸை பொறுத்த வரைக்கும் வரும். ஓகே, ஸோ இது பார்த்தோம் அப்படின்னா ஸ்டேட் டேக்ஸ் ஒன்று வரும், சிட்டி டேக்ஸ் ஒன்று வரும். ஸோ இது வந்துட்டு நமக்கு யூஎஸோட ஸ்ட்ரக்சர். ஓகே, ஸோ ப்ராப்ளி இந்தியாவோட ஸ்ட்ரக்சர் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சிஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிஎஸ்டி வரும், இல்லாட்டி ஐஜிஎஸ்டி வரும். ஓகே, ஸோ இதுதான் நமக்கு டேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த மாதிரி தான் வரும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸஸ் இஸ் நத்திங் பட் டிடிஎஸ். ஸோ யூஎஸ் எடுத்துக்கிறனால நமக்கு வித்ஹோல்டிங் டேக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்தியா சினாரியோவுக்கு நமக்கு டிடிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அதுதான். ஸோ இது அகெயின் நெகட்டிவில் ஜென்ரேட் பண்ணும். ஸோ இந்த வித்ஹோல்டிங் டேக்ஸ் ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னா இது அகைன் நமக்கு ஒரு இன்வாய்ஸாக ஜென்ரேட் ஆகும். அந்த இன்வாய்ஸை வந்துட்டு நம்ம திருப்பி பேமெண்ட்டுக்கு அனுப்பிச்சிடும். ஓகே, ஸோ இதுதான் ஃப்ளோ. ஓகே, ஸோ இப்போ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம போட்டது வந்துட்டு இந்த 10,000 சம்திங்க்கு போட்டிருக்கோம். ஸோ அது போக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டேக்ஸ் ஜென்ரேட் ஆயிருக்கு இல்லையா, அந்த டேக்ஸ் அமௌண்ட் வந்துட்டு நம்ம டிடெக்ட் பண்ணல. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டோட்டல் அமௌண்ட்டை காப்பி பண்ணிவிட்டு இதில் பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பேஸ்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இப்போ மேட்ச் ஆகிடும். இப்போ நான் இதில் கீழே வர்றேன் அப்படின்னா எனக்கு இதில் மேட்ச் ஆகிடும். இது ரெண்டும் மேட்ச் ஆகிடுச்சு. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இது எல்லாமே நம்ம கரெக்டாக இருக்குது அப்படின்னா இந்த இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸில் போயிட்டு வேலிடேட் கொடுத்துக்கலாம். ஸோ வேலிடேட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த இன்வாய்ஸ் வேலிடேட் ஆகிடும். ஸோ இன்வாய்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ட்ரி, அதாவது இன்ஃபர்மேஷன்லாம் ஃபில் பண்ணணும். ஓகே, ஸோ ரெண்டாவது வந்துட்டு அப்ரூவல் இனிஷியேட் பண்ணணும். ஸோ அப்ரூவல் வந்துட்டு நம்ம அகெயின் இதில் இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸில் போனோம் அப்படின்னா ஸோ இதில் உங்களுக்கு அப்ரூவல்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போயிட்டு இனிஷியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் கொடுக்குறோம் அப்படின்னா இனிஷியேட் கொடுக்கணும். ஸோ இது மேனேஜர்கிட்ட போயிட்டு திருப்பி வந்திருக்கு அப்படின்னா ரெண்டாவது தடவை சப்மிட் பண்ணும்போது ரீசப்மிட் கொடுக்கணும். ஓகே, ஸோ அதே இது இப்போ நம்ம மேனேஜர் அப்ரூவலுக்கு அனுப்பிச்சிட்டோம். இப்போது அதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு வித்ட்ரா பண்ணணும்.
வித்ட்ரா பண்ணிவிட்டு சேஞ்சஸ்லாம் பண்ணிவிட்டு திருப்பி ரீசப்மிட் பண்ணணும். ஓகே. ஸோ இதே இது நான் ஒரு மேனேஜர்னா அப்ரூவ் ஆர் ரிஜெக்ட் பண்ணிக்கலாம். பட் இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபோர்ஸ் அப்ரூவ் கொடுக்குறேன். ஸோ ஃபோர்ஸ் அப்ரூவ்னா என்ன அப்படின்னா ஓகே ஐ திங்க் அப்ரூவல் எனேபிள் பண்ணிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் அப்ரூவல் எனேபிள் பண்ணல. ஓகே. ஸோ ஃபோர்ஸ் அப்ரூவ்னா என்ன அப்படின்னா மேனுவலாக இப்போ நம்மளே வந்துட்டு அப்ரூவ் பண்ணுறது. அதுக்கு வந்துட்டு ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அந்த ஆப்ஷன் இந்த பிஸ்னஸ் யூனிட்டுக்கு இருந்தது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபோர்ஸ் அப்ரூவ் கூட பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ அதுதான் அப்ரூவலை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா அக்கௌண்டிங். ஸோ அக்கௌண்டிங்கிறது வந்துட்டு நான் இனிஷியலாக சொல்லும்போது சொல்லியிருந்தேன் இல்லையா, இப்போ நம்ம ஒரு சப்லெச்சர் மாடியூல் வந்துட்டு பேபிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏன் வந்துட்டு இதை சப்லெச்சர் மாடியூல் ஜென்ரல் லெஜர் வந்துட்டு ஏன் ஜிஎல்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா எண்ட் ஆஃப் த டே இது எல்லாமே டிரான்சாக்ஷன் எல்லாமே நம்ம வந்துட்டு எங்கே அனுப்புகிறோம் அப்படின்னா ஜென்ரல் லெஜருக்கு தான் அனுப்போம். அதனால் இது எல்லாமே வந்துட்டு சப்சிடரி ஆஃப் அந்த லெஜருங்கிறனால இதை சப்லெஜர்னு சொல்கிறோம். ஓகே. இப்போது இந்த அக்கௌண்டிங் இங்கே வந்துட்டு டிரான்சாக்ஷனை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். பட் இது வந்துட்டு ஜிஎல்லையும் இருக்கணும். ஏன் அங்கே ஜிஎல்ல இருக்கணும் அப்படின்னா அந்த ஜிஎல்ல இருக்கிற டேட்டா தான் வந்துட்டு நமக்கு ஆக்சுவல் வேலிட் டேட்டா. ஏன் அப்படின்னா இந்த ஃபைனான்ஷியல் ரிப்போர்ட் அந்த பேலன்ஸ் ஷீட்டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதெல்லாமே வந்துட்டு நம்ம அந்த ஜிஎல் டேட்டா வச்சு தான் பண்ணுவோம். ஓகே. ஸோ அதனால் அது எல்லாமே வந்துட்டு நமக்கு மேண்டேட்ரி. ஸோ இப்போது இது எல்லாமே வந்துட்டு நம்ம அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அக்கௌண்டிங்கை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது. ஒன்று வந்துட்டு லெட்ஜருக்கு போஸ்டிங் பண்ணுறது, ரெண்டாவது வந்துட்டு இந்த அக்கௌண்ட் வந்துட்டு எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது இல்லாட்டி இந்த அக்கௌண்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அக்கௌண்டன்ட் டிராஃப்ட் கொடுக்கலாம். ஓகே. ஸோ அது வந்துட்டு ஆக்சுவலாக ஜஸ்ட் டு செக். அக்கௌண்டிங் எப்போ நடக்கும்னா போஸ்ட் டு லெட்ஜர் கொடுக்கும்போது தான் நடக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா போஸ்ட் டு லெட்ஜர் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ இப்போ எனக்கு இந்த அக்கௌண்டிங் வந்துட்டு ரன் ஆகும். ஸோ இதுலேயே போயிட்டு நான் வியூ அக்கௌண்டிங் கொடுத்துக்கலாம். ஸோ வியூ அக்கௌண்டிங் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு டெபிட் என்ன அக்கௌண்ட் விழுந்திருக்கு, கிரெடிட் என்ன அக்கௌண்ட் விழுந்திருக்குன்னு தெரியும். ஓகே. ஸோ இப்போ இந்த கேஸில் நமக்கு எக்ஸ்பெக்டேஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா டெபிட் வந்துட்டு அட்வர்டைஸிங்கு, கிரெடிட் வந்துட்டு லைபிலிட்டி விழுணும். ஓகே. ஸோ அப்படி விழுந்தது அப்படின்னா நம்மளோட அக்கௌண்டிங் வந்துட்டு கரெக்டாக ப்ராசஸ் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதுதான் வியூ அக்கௌண்டிங் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு லைன்ஸ் வந்துட்டு மல்டிபிள் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம அந்த டிஸ்ட்ரிபியூஷன் கொடுத்துருந்தோம் இல்லையா, நிறைய லைன் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதனால் வரும். ஓகே. பட் தென் இதில் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லைபிலிட்டி அக்கௌண்ட் இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளோட அந்த டிடிஎஸ் ஆர் வித்ஹோல்டிங். ஏன் அப்படின்னா டிடிஎஸ் வந்துட்டு நமக்கு நெகட்டிவில் இருக்குது இல்லையா, பட் இன்வாய்ஸ் வந்துட்டு பாசிட்டிவில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு டெபிட் ஆகும், லைபிலிட்டி கிரெடிட் ஆகும். அதே இது நெகட்டிவில் இருந்தது அப்படின்னா நமக்கு லைபிலிட்டி டெபிட் ஆகும், எக்ஸ்பென்ஸ் வந்துட்டு கிரெடிட் ஆகும். ஓகே. ஸோ அதுதான் ஃப்ளோ. ஸோ இப்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ராப்ளி ஜஸ்ட் டவுன் ஏரோ கொடுத்தோம் அப்படின்னா ஓகே. ஸோ நான் சொன்னேன் இல்லையா அந்த டேக்ஸோட பார்ட்டு, ஸோ அது வந்துட்டு இதுதான். ஓகே. ஸோ இதுலேயே வந்துட்டு நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த லைபிலிட்டி இருக்கும். ஸோ நான் சொன்னேன் இல்லையா லைபிலிட்டி வந்துட்டு நமக்கு கிரெடிட்டில் வரும்னு சொல்லிட்டு. ஸோ இஃப் யூ ரிமெம்பர் நம்ம எவ்வளோக்கு போட்டிருந்தோம் அப்படின்னா 12,000 தான் நம்மளோட ஆக்சுவல் அக்கௌண்ட். ஓகே. ஸோ அதுதான் வந்துட்டு நம்மளோட லைபிலிட்டி அக்கௌண்ட்டாக இருக்குது. அதுதான் 12,000. ஓகே. ஸோ இது போக வந்துட்டு நமக்கு அந்த ஜிஎஸ்டியோட லைபிலிட்டி வரும். அதுதான் இந்த ஜிஎஸ்டி ஆர் அந்த யூஎஸ் டேக்ஸு, ஸ்டேட் டேக்ஸு, அதுக்கப்புறம் சிட்டி டேக்ஸு. ஓகே. ஸோ இது ரெண்டும் வந்துட்டு இந்த லைபிலிட்டி. ஸோ மூணாவது பார்த்தோம்னா வித்ஹோல்டிங் டேக்ஸு. நான் சொன்னேன் இல்லையா வித்ஹோல்டிங் வந்துட்டு நெகட்டிவில் இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட் வந்துட்டு உங்களுக்கு கிரெடிட்டில் விழுகும், லைபிலிட்டி வந்துட்டு டெபிட்டில் வரும். மேலே வந்துட்டு லைபிலிட்டி பார்த்துருந்தோம். ஸோ இது வந்துட்டு உங்களோட எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட். ஓகே. ஸோ அதுதான் வித்ஹோல்டிங் டேக்ஸ் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா. ஸோ இது ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வித்ஹோல்டிங் டேக்ஸ் பேபிள் அக்கௌண்ட்டில் போய் விழுகும். ஓகே. ஸோ எண்ட் ஆஃப் தி மந்த் இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு நீங்கள் பே பண்ணிப்பீங்க. ஓகே. ஸோ அதுதான். ஸோ இந்த இன்வாய்ஸ் ப்ராசஸிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுதான். ஸோ இது போக வந்துட்டு உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் அசெட் மாடியூல் எடுக்கும்போது நான் உங்களுக்கு அடிஷ்னலி அகெயின் இந்த இன்வாய்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன்.
ஏன்னா அதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த அசட் ரிலேட்டட் இன்வாய்சஸ் கூட வரும். ஓகே, ஸோ அந்த ஃப்ளோவுக்கு வந்துட்டு திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஓகே, பட் இது வரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா, இல்லை கிளியரா? ஓகே, ஸோ ப்ராப்ளி ஐ திங்க் கிளியர். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா சொல்லுங்கள். ஆர் மீன்வெல் கிளாஸ் எடுக்கும்போது கூட உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா யூ கேன் ஸ்டாப் மீ. ஸோ ஏதாச்சும் அப்படின்னா சொல்லுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இந்த இன்வாய்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே, மேபி ஜஸ்ட் நான் இந்த இன்வாய்ஸ் நம்பர் நோட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட் திங். ஸோ இப்போ இந்த இன்வாய்ஸ் வந்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஐடென்டிஃபை பண்ணணும் அப்படின்னா இந்த மேனேஜ் இன்வாய்ஸஸ் இதில் போயிட்டு இப்போ இன்றைக்கி, ஸோ இதெல்லாம் ஃபில்டர்ஸ். ஸோ நான் யூஸ் பண்ணுற ஃபில்டர் வந்துட்டு டேட்டை வச்சு நான் ஃபில்டர் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இன்றைக்கி டேட்டில் நான் க்ரியேட் பண்ணனால ஸோ இன்றைக்கி டேட்டை வச்சு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா இன்றைக்கி டேட்டில் க்ரியேட் ஆன இன்வாய்ஸஸ் எல்லாமே வரும். ஓகே, ஸோ இப்போ இதில் நம்ம க்ரியேட் பண்ணது வந்துட்டு இந்த இதுதான். ஸோ அட்வான்ஸ் கார்ப். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு ஒரு பேமெண்ட் ரன் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போது பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணுற பேமெண்ட்டு, இன்னொன்று பார்த்தோம் அப்படின்னா பேட்ச் பேமெண்ட்டாக க்ரியேட் பண்ணுற ஆப்ஷன். ஓகே, ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு மேனுவல் பேமெண்ட் எப்படி பண்ணுறோன்னு காட்டுறேன். ஸோ ரெண்டாவது பேட்ச் பேமெண்ட்டில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்னு காட்டுறேன். ஓகே, பட் ஆக்சுவல் பேமெண்ட் நான் எதுலேருந்து பண்ணுறேன் அப்படின்னா அந்த பேட்ச் பேமெண்ட்லேருந்து பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ நமக்கு இந்த மேனுவல் பேமெண்ட்டுக்கும் பேட்ச் பேமெண்ட்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போது எனக்கு மேனுவல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ளையருக்கு எத்தனை பில் இருந்தாலும் என்னால் பே பண்ண முடியும். பட் லெட்ஸ் சே ஒரு சப்ளையருக்கு ஒரு 10 பில் இருக்குன்னா இந்த 10 பில் மட்டும்தான் என்னால் பே பண்ண முடியும். ஏன்னா சப்ளையரை பேஸ் பண்ணி தான் நான் இந்த மேனுவல் பேமெண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது பேட்ச் பேமெண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லை. ஸோ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா மல்டிபிள் சப்ளைஸ் அண்ட் மல்டிபிள் யூனிட்ஸ்க்கு வந்துட்டு நான் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த பேங்க் அக்கௌண்ட் ஒன்று சூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த 869ங்கிற பேங்க் அக்கௌண்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ அடிஷன் டு திஸ் நான் வந்துட்டு இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் ஒன்று செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு இப்போ இதில் ஆட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்னென்ன இன்வாய்ஸஸ்லாம் இருக்கோ அந்த இன்வாய்ஸ் எல்லாமே நமக்கு இங்கே லிஸ்ட் ஆகும். ஓகே, ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு இன்வாய்ஸஸ். இப்போ நம்மளோட இன்வாய்ஸ் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா எம்ஐயில் வந்துட்டு கொடுத்துருந்தோம். ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இப்போ இதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் வந்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்தேன் அப்படின்னா இங்கே வந்துட்டு பேமெண்ட் க்ரியேட் ஆகிடும். இது வந்துட்டு மேனுவல் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இது சிம்பிள் ப்ராசஸ்ஸு. ஸோ அதனால் இந்த ஆப்ஷனில் நான் பேமெண்ட் ரிலீஸ் பண்ணல. ஸோ நான் என்ன ஆப்ஷன் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த பேட்ச் பேமெண்ட் யூஸ் பண்ணி நான் பேமெண்ட் ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ பேட்ச் பேமெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா சப்மிட் பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வெஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இது கொடுக்கணும். ஸோ இது கொடுத்தோம்னா இதில் 2 இருக்கும். ஒன்று வந்துட்டு செலெக்ஷன் க்ரைட்டீரியா, ரெண்டாவது பேமெண்ட் ப்ராசஸிங். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லெட்ஸ் சே இன்னைக்கு டேட்டு 28/07/2024. ஓகே, ஸோ இப்போ இந்த க்ரைட்டீரியா என்ன அப்படின்னா இப்போது எனக்கு இந்த இன்வாய்ஸ் பே பண்ணோம் அப்படின்னா என்னென்ன க்ரைட்டீரியா வச்சு அந்த பேமெண்ட்லாம் புல் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு எந்த டேட்லேருந்து, த்ரூ டேட்னா டூ டேட்டு. ஓகே, ஸோ ஃப்ரம் டேட் டூ டேட் நான் என்ன பண்ணுறேன்னா இன்றைக்கி, ஏன்னா இப்போ நான் வந்துட்டு இந்த டேட் கொடுக்கல அப்படின்னா ஆஸ் ஆன் இந்த டேட் வரைக்கும் எவ்வளோ இன்வாய்ஸஸ் இருக்கோ அந்த எல்லா இன்வாய்ஸஸும் வந்துட்டு சிஸ்டம் புல் பண்ணிடும். ஓகே, ஸோ அதுதான் பே த்ரூ டேட்டுன்னு சொல்கிறது. ஸோ இப்போ நம்மளோட இன்வாய்ஸஸ் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா டூ டேட் கொடுத்துருக்கேன், சாரி ஃப்ரம் டேட் கொடுத்துருக்கேன். அதாவது இன்றைக்கி உள்ள டேட்டா மட்டும் எடுத்துகிட்டு வரணும்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அடிஷ்னலி நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த சப்ளையரோட நேம் வந்துட்டு நான் இதில் கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்படி கொடுத்துட்டோம் அப்படின்னா இந்த சப்ளையரோட இன்வாய்ஸஸ் மட்டும் வரும். ஓகே,
இது வந்துட்டு ஒரே ஒரு பேமெண்ட் பண்ணணும், இந்த சப்ளையரோடது மட்டும் பண்ணணும் அப்படின்னா. ஸோ இது நான் வந்துட்டு இது இல்லாமல் எல்லாமே சேர்த்து பண்ணணும், பட் இன்னைக்கு கிரியேட் ஆன இன்வாய்சஸ் மட்டும் பண்ணணும்னா இதில் பண்ணலாம். இது ஒரு ஆப்ஷன். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா, லெட்ஸே எனக்கு யூஎஸில் இருக்குது, அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்குது. அப்போது நான் பை கரன்சி பண்ணணும் அப்படின்னா பை கரன்சி பண்ணிக்கலாம். இதில் பார்த்தோம்னா நமக்கு இருக்கும். அப்போ யூஎஸ்டி பண்ணோன்னா யூஎஸ்டி மட்டும் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸே நான் அந்த இன்வாய்ஸ் இருக்கு இல்லையா, இன்வாய்ஸ் கொடுத்துட்டு இதில் ஆட் கொடுத்தேன் அப்படின்னா யூஎஸ்டி மட்டும் வரும். அதுதான். ஓகே. ஸோ நான் இப்போதைக்கு கரன்சிஸ் வச்சு நான் எதுவும் இது பண்ணல, ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல. ஸோ சிமிலர்லி பிஸ்னஸ் குரூப், பிஸ்னஸ் யூனிட் இருக்குது. ஓகே. லீகல் என்டிட்டி ஐடியலி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம், பட் ஆப்ஷன் இருக்குது. ஸ்பெசிஃபிக் டு தி லீகல் என்டிட்டி நம்ம பண்ணணும்னா கூட பண்ணலாம். ஓகே. அதுக்கப்புறம் பே குரூப்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. பே குரூப்னா என்னென்னா இந்த இன்வாய்ஸை கிளாஸிஃபை பண்ணுவாங்க. இப்போ எலக்ட்ரிசிட்டி பேமெண்ட், இன்டர்நெட் சார்ஜஸ் இருக்குன்னா இந்த ரெண்டுத்துக்குமே தனித்தனி பே குரூப் கிரியேட் பண்ணிடுவாங்க. ஓகே. ஸோ இப்போ அது மட்டும் நம்ம பண்ணணும் அப்படின்னா அது மட்டும் தனியாக கூட பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த பே குரூப். ஸோ இதெல்லாமே வந்துட்டு நம்ம ஃபில்ட்ரேஷன் க்ரைட்டீரியான்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ லாஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பேமெண்ட் மெத்தட் இருக்குது. லெட்ஸே என்இஎஃப்டி மட்டும் தனியாக பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் இதில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதுதான் ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன்ஸு. ஸோ இதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் அங்கே செலக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணோம். ஓகே. ஸோ சிமிலர்லி 869 இந்த பேங்க் அக்கௌண்ட் தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. அதுக்கப்புறம் பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் அகைன் இது நம்ம அங்கே செலக்ட் பண்ணோம் இல்லையா, ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணோம். ஸோ சிமிலர்லி அந்த டாக்குமெண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போது அடிஷ்னலி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த 3 செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணணும். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இப்போ இந்த ப்ராசஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எலிஜிபிள் இன்வாய்ஸஸ் எல்லாமே வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அது பாப்புலேட் பண்ணும். இப்போது எனக்கு அது ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா இந்த ஆப்ஷன்ஸ் நான் கொடுக்கணும். இல்லை எனக்கு ரிவ்யூ பண்ண வேண்டாம், ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் ஃபைல் ஜென்ரேட் பண்ணும் அப்படின்னா நான் இந்த ஆப்ஷன் டிசேபிள் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு ரிவ்யூ பண்ணுங்கிறனால இந்த 3 ஆப்ஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ இப்போது இதுதான் வந்துட்டு நம்மளோட பேமெண்ட் ப்ராசஸ் நேம் ஆர் பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வெஸ்ட் ஐடி. ஸோ இப்போது இதை நான் எடுக்கணும் அப்படின்னா ஒன்று நான் இதில் போயிட்டு ரெஃப்ரெஷ் கொடுத்துக்கலாம். ரெஃப்ரெஷ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இதில் டேஷ்போர்ட்லேயே காட்டும். இல்லை எனக்கு வந்துட்டு தனியாக அந்த மேனேஜ் ஸ்க்ரீன்லேயே போய் பார்க்கணும் அப்படின்னா அதில் கூட போய் பார்த்துக்கலாம். ஸோ அதுக்கு இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த மேனேஜ் பேமெண்ட் ப்ராசஸ் ரெக்வெஸ்ட் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்துருச்சு நம்மளுது. பட் ஸ்டில் நான் இதில் போயிட்டு சர்ச் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இதுதான் நம்மளோடது. ஸோ நான் சொன்ன மாதிரி இது உங்களுக்கு ரிவ்யூ கேட்கும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரிவ்யூ கொடுக்குறேன். ரிவ்யூ கொடுத்தோன்னா நமக்கு இதில் வரும். ஸோ நம்ம வந்துட்டு ஸ்பெசிஃபிக் டு தி சப்ளை, ஸ்பெசிஃபிக் டு தி டேட் கொடுத்துருந்தனால இன்னைக்கு டேட்டில் இந்த வெண்டாருக்கு ஒரே ஒரு பேமெண்ட் தான் இருக்குது. ஓகே. ஸோ இது நம்ம ஃபில்ட்ரேஷன் இன்னும் அடிஷ்னலாக கொடுத்துருந்தோம் அப்படின்னா ப்ராப்ளி நமக்கு இன்னும் நம்பர் ஆஃப் இன்வாய்ஸஸ் வந்திருக்கும். அதே மாதிரி நாட் செலக்டட் அப்படின்னா இதில் காட்டும் நமக்கு நாட் செலக்டட்னு இருக்கும். அதுக்கப்புறம் அதில் ஏன் வந்துட்டு இது செலக்ட் ஆகலைங்கிற அந்த ரீசன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ரீசன் ஃபில்டர் ஆகும். ஓகே. ஸோ இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு இந்த கன்வர்ஷன் ரேட் இதெல்லாம் ஜிஎல்ல பார்த்தோம் இல்லையா, ஸோ அதே ஆப்ஷன் தான். ஓகே. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை சப்மிட் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதுலேருந்து மறுபடியும் ஒரு ப்ராசஸில் கேட்கும் சப்மிட் பண்ணுறீங்களான்னு சொல்லிட்டு. ஸோ அது எதுக்கு அப்படின்னா ஒரு கன்ஃபர்மேஷன் மாதிரி கேட்கும். ஸோ அகைன் அதில் போயிட்டு நம்ம அமௌண்ட் மாற்றணும், ஒரு பார்ஷியல் பேமெண்ட் பண்ணணும் அப்படின்னா அதில் போயிட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த கேஸில் நான் வந்துட்டு பார்ஷியல் பேமெண்ட் பண்ணல, ஃபுல் பேமெண்ட் தான் பண்ணுறேன். ஓகே. பட் இன்கேஸ் பண்ணணும் அப்படின்னா அதில் போயிட்டு நம்ம சேஞ்ச் கூட பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ணுறக்குள்ள ஆப்ஷன். நீங்கள் ரெஃப்ரெஷ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ ப்ராபப்ளி உங்களுக்கு இந்த ஸ்டேட்டஸ் மாறிடும். இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஆக்ஷன் வரணும். ஓகே. ஸோ இதை அகைன் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ இது ஜஸ்ட் நீங்கள் ரிவ்யூ பண்ணிவிட்டு ரெஸ்யூம் பேமெண்ட் ப்ராசஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பேமெண்ட் வந்துட்டு இனிஷியேட் ஆகிடும். ஓகே.
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரெடி ஃபார் பிரிண்டிங் வந்துடும். ஸோ இதை ரெஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா அகைன் அதில் வந்துட்டு நமக்கு ஒரு ஆக்ஷன் வரும். ஸோ அந்த ஆக்ஷனில் போயிட்டு ரெக்கார்ட் பிரிண்டிங், ஏன்னா பிரிண்டிங் பொறுத்த வரைக்கும் ஸோ இதில் டெக்னிக்கல் டீம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிரிண்டர் கான்ஃபிகரேஷன்லாம் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரிண்ட் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆகிடும். ஸோ பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த பிரிண்ட்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு அந்த பிரிண்ட் ரெக்கார்ட் ஸ்டேட்டஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ரெக்கார்டிங் வந்துட்டு நம்ம பண்ணிடும். ஓகே, ஓகே. ஸோ இப்போ பிரிண்டிங் பண்ணிட்டோம். ஸோ இப்போ ஃபைனலி பார்த்தோம் அப்படின்னா நம்ம இதில் போயிட்டு ரெக்கார்ட் பிரிண்ட்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ரெக்கார்ட் பிரிண்ட் ஸ்டேட்டஸ் கொடுத்தோம். ஸோ இஷ்யூ இருந்ததுன்னா நீங்கள் ரீப்ரிண்ட் பண்ணலாம். பட் நம்மளோட இதில் இது இல்லைங்கிறனால நமக்கு ஸ்டேட்டஸ் பை டிஃபால்ட் பிரிண்டட்னு சொல்லிட்டு வந்துருச்சு. ஸோ அதனால் சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா ரெக்கார்ட் பிரிண்ட் ஸ்டேட்டஸ் இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ப்ராசஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பிரிண்டட்னு வந்துருச்சு. ஸோ அதே மாதிரி இதில் இப்போ நம்ம டன் கொடுக்குறோம் அப்படின்னா இதில் பேமெண்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடும். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்ஸ் கம்ப்ளீட்டட்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ இதோட உங்களுக்கு பேமெண்ட் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இந்த பேமெண்ட்டை இன்கேஸ் நம்ம ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னா இந்த மேனேஜ் பேமெண்ட்ஸ் போனோம் அப்படின்னா இன்னைக்கு டேட்டை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே பேமெண்ட் டேட் நான் என்ன செலக்ட் பண்ணுறேன்னா 28 ஜூலை. ஓகே, ஸோ நம்ம செலக்ட் பண்ணது இதுதான் செக் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணணும் இல்லையா? ஸோ இதுதான் நம்ம கொடுத்தது. அதே மாதிரி நம்மளோட சப்ளையர் நேம் இதுதான் அட்வான்ஸ் கார்ப். ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட பேமெண்ட் நம்பர். ஸோ இப்போது இதை அக்கௌண்ட் பண்ணணும் அப்படின்னா ஸோ பேபிளில் எப்படி நம்ம பண்ணணுமோ அதே மாதிரி இதில் போயிட்டு போஸ்ட் டு லெட்ஜர் கொடுக்கணும். ஓகே, ஸோ இது வந்துட்டு நமக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேஸுக்கு பார்க்குறோம். ஸோ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கேஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்துட்டு இந்த அக்கௌண்டிங் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த சைக்கிள் முடிஞ்சிருச்சு. ஸோ இதே இது நம்ம பேங்க்குக்கு அனுப்பிச்சு ஏதோ ஒரு டிரான்சாக்ஷன் ஃபெயில் ஆயிடுச்சு, பேங்க் கிளியர் பண்ணல அப்படின்னா இதில் பார்த்தோம்னா நமக்கு வாய்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த வாய்டு கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேமெண்ட்டை வந்துட்டு ரிவர்ஸ் பண்ணலாம். ஆப்ஷனலி இன்கேஸ் இன்வாய்ஸும் கேன்சல் பண்ணோம்னா அது கூட நம்ம பண்ணலாம். ஓகே, ஸோ இப்போதைக்கு சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த பேமெண்ட் வந்துட்டு வாய்ட் ஆகிடும், அதாவது கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போதைக்கு எனக்கு வந்துட்டு இது கேன்சல் பண்ண வேண்டாம். ஸோ அதனால் நான் ஆஸ் இட் இஸ் வச்சுக்கிறேன். பட் இன்கேஸ் நம்ம வாய்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த வாய்ட் கூட பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் இன்னொரு ஆப்ஷன் இருக்குது நமக்கு ஸ்டாப்னு சொல்லிட்டு. இப்போ ஸ்டாப்புக்கும் வாய்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா இப்போ ஸ்டாப் கொடுத்தேன் அப்படின்னா டெம்ப்ரரியாக இந்த பேமெண்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன், டெம்ப்ரரியாக பேமெண்ட்டை ரிலீஸ் பண்ணல. ஓகே, ஸோ இப்போது ஆன பர்டிகுலர் டேட் நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீஇஷ்யூன்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ரீஇஷ்யூன்னு கொடுத்தேன் அப்படின்னா இந்த ஸ்டாப் வந்துட்டு ரிலீஸ் ஆகிடும், அதுதான் ரீஇஷ்யூ. ஓகே, ஸோ இன்கேஸ் வந்துட்டு எனக்கு இந்த ரீஇஷ்யூலாம் வேண்டாம், பர்மனெண்ட்டாக இது போயிடுச்சு, இப்போ நான் செக் ஒன்று கொடுத்துருக்கேன், இது மலையில் நனைஞ்சிருச்சு, இந்த செக் லீஃப் நான் இனிமேல் யூஸே பண்ண முடியாது அப்படின்னா அப்போ வாய்ட் கொடுப்போம். ஸோ இதே இது இந்த செக் வந்துட்டு தொலைஞ்சிருச்சு, பட் எனக்கு நான் அதை ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கப்புறம் சப்ளையருக்கு கொடுக்கணும் அப்படின்னா அப்போ நான் இனிஷியேட் ஸ்டாப் கொடுத்துட்டு மிஸ்ஸிங் செக் லீஃப்னு சொல்லிட்டு போட்டுருவேன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் எனக்கு செக் லீஃப் கிடச்சதுக்கப்புறம் நான் ரீஇஷ்யூ கொடுத்துருவேன். ரீஇஷ்யூ கொடுத்து சப்ளையருக்கு போயிடும். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ இப்போது இது வந்துட்டு நமக்கு வித்தவுட் பர்ச்சேஸ் ஆர்டர். இப்போது இதே இது வித் பர்ச்சேஸ் ஆர்டர் இருக்குது அப்படின்னா அந்த கேஸ்க்கு நமக்கு எப்படி டிரான்சாக்ஷன் க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஸோ சிமிலர்லி இதில் போயிட்டு க்ரியேட் இன்வாய்ஸ் வரும். ஓகே, ஸோ க்ரியேட் இன்வாய்ஸில் போயிட்டு இப்போ நம்ம பிஸ்னஸ் யூனிட்லாம் செலக்ட் பண்ணோம் இல்லையா? ஸோ அந்த பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேஸில் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் கொடுத்துருவோம். ஓகே, ஸோ இப்போ என்கிட்ட வந்துட்டு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் ரெடியாக இருக்குது அப்படின்னா நான் வந்துட்டு அதை ஆஸ் இட் இஸ் கொடுத்துருவேன். பட் இன்கேஸ் என்கிட்ட பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் இல்லை அப்படின்னா நான் ப்ராப்ளி இந்த லிஸ்ட்லேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஆக்சுவல் பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர். ஓகே, ஸோ இப்போ பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் கொடுக்குறனால எனக்கு இந்த பிஸ்னஸ் யூனிட்டு
அதுக்கப்புறம் சப்ளையர் சைட்டு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே. ஸோ நான் இப்போ இன்வாய்ஸ் நம்பர் வந்துட்டு இந்த மாதிரி கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ ஜஸ்ட் இப்போதைக்கு 10 கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு பிஓ அமௌண்ட் எவ்வளோன்னு தெரியாது அதனால. ஓகே. ஸோ இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு லைன்ஸில் மேட்ச் இன்வாய்ஸ் லைன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதில் போயிட்டு நான் இந்த கோ கொடுக்கணும். ஸோ கோ கொடுத்தேன் அப்படின்னா என்னால் இதுலேருந்து அவைலபிள் பர்ச்சேஸ் ஆர்டர் எடுத்துக்க முடியும். ஸோ ப்ராப்ளி இந்த பர்ச்சேஸ் ஆர்டர் க்ளோஸ் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதுதான். இது எல்லாமே ஆல்ரெடி க்ளோஸ் ஆயிட்டனால நமக்கு அந்த லிஸ்ட்ல வரல. இப்போ இதில பார்த்தோம் அப்படின்னா பர்ச்சேஸ் ஆர்டர் லைன் இஸ் க்ளோஸ். விச் மீன்ஸ் நம்ம ஆல்ரெடி பில் பண்ணிட்டோம். பில் பண்ணிட்டனால நமக்கு வரல. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த லைன் வந்துட்டு நமக்கு மேட்ச் ஆகும். ப்ராபப்ளி வேறு சப்ளையர் வேறு பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் எடுத்துக்கும். ஓகே. ஒரு நிமிஷம். ஓகே. இதுவும் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ப்ராபப்ளி நமக்கு பர்ச்சேஸ் ஆர்டர் இல்ல. ஸோ அது எஸ்சிஎம் டீம் கிரியேட் பண்ணி குடுத்தா தான் நமக்கு இருக்கும். ஓகே. ஸோ இப்போதைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் பர்ச்சேஸ் ஆர்டர் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ ஒரு பர்ச்சேஸ் ஆர்டர் வந்துட்டு குடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி பர்ச்சேஸ் ஆர்டர் நம்பர் குடுப்போம். குடுத்துட்டு இன்வாய்ஸ் நம்பர் நான் சொன்ன மாதிரி இன்வாய்ஸ் நம்பர் உங்களோட இன்வாய்ஸ் பிரிண்ட் இன்வாய்ஸ் காப்பில இருக்கும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா, அமௌண்ட் குடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். ஸோ இதில் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ இதில் நமக்கு லைன்ஸ் காட்டும். ஸோ அந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இதில் ஓகே கொடுத்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட்டு டிஸ்ட்ரிபியூஷனு இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் ப்ராசஸ் சேம் தான். உங்களுக்கு வேலிடேட் அதுக்கப்புறம் அக்கௌண்டிங் இதெல்லாம் பண்ணணும் இல்லையா? ஸோ அந்த ப்ராசஸ் தான். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு பிஓ வச்சு நம்ம கிரியேட் பண்ணுற இன்வாய்ஸ். ஓகே. ஸோ பெருசாக உங்களுக்கு நான் பிஓக்கும் பிஓக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஒன்லி டிஃப்ரென்ஸ் அங்கே பிஓ நம்பர் கொடுப்போம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பிஓ நம்பர் கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இது வந்துடும். வாட் இஸ் தட் அந்த பிஸ்னஸ் யூனிட்டு சப்ளையர் நேம் சப்ளையர் சைட் இதெல்லாம் வந்துடும். ஸோ அதுதான் ஒன்லி டிஃப்ரென்ஸ். ஓகே. ஸோ மற்றபடி இந்த ஆப்ஷன்ஸ் இதுதான். ஸோ அடுத்தது ஸோ இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்கா?
இல்ல சார். ஓகே, சரி, ஓகே. அடுத்தது வந்துட்டு அட்வான்ஸு. ஸோ இப்போ சப்ளையருக்கு வந்துட்டு ஒரு அட்வான்ஸ் குடுக்குறோம் அப்படின்னா, அது எப்படி குடுப்போம் அப்படிங்கிறது தான். ஸோ அது இதே ஸ்க்ரீன் தான் நம்ம குடுப்போம். பட் ஆப்ஷன் மட்டும் நமக்கு மாறும். ஓகே. ஸோ இந்த கேஸ்ல அகைன் நான் அட்வான்ஸ் கார்ப் எடுத்துக்கிறேன். ஓகே. எடுத்துட்டு ஸோ இதுக்கும் அகைன் ப்ரீபேமெண்ட் நம்பரும் நம்ம தான் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே. ஒரு 10,000க்கு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். கிரியேட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இதில் லைனில் அமௌண்ட் கொடுக்கணும். இந்த ப்ரீபேமெண்ட்டுக்கு இந்த காம்பினேஷனில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ நம்ம இது போதும். சாரி, ஐ திங்க் இது ப்ரீபேமெண்ட்டுன்னு கொடுக்கணும். ஓகே. ஸோ வேலிடேட் ஆகலை. ஸோ அதனால் ஓகே, பெட்டர் டு கிரியேட் நியூ இன்வாய்ஸ். ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு பிஸ்னஸ் யூனிட் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிட்டு இமீடியட்டாக வந்துட்டு ப்ரீபேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு இந்த டைப் மாற்றிடுங்க. மாற்றிட்டு ரெண்டாவது வந்துட்டு சப்ளையர் நேம் கொடுத்தோம் அப்படின்னா அந்த சைட் ஆட்டோமேட்டிக்காக வரும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்பருன்னு கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் $10,000க்கு ஒரு ப்ரீபேமெண்ட் இன்வாய்ஸ் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. ஸோ கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு நான் சொன்ன மாதிரி ஆட்டோமேட்டிக்காக இந்த காம்பினேஷன் வந்துடும். ஸோ இதில் வந்துட்டு இந்த அமௌண்ட் மட்டும் நான் 10,000 சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ அடுத்தது வந்துட்டு வேலிடேட். இப்போ வேலிடேட் பண்ணோம் அப்படின்னா ஸோ ப்ராப்ளி பிஓ இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு வேலிடேஷன் வரும். ஸோ இதில் பார்த்தோம்னா நீட்ஸ் ரீவேலிடேஷன் இருக்குது இல்லையா? ஸோ ஏன் அப்படின்னா நமக்கு இது எல்லாமே ஹோல்டில் போய் விழுந்திருக்கு. ஓகே. ஓகே. ஸோ ப்ராப்ளி அதான் டிஸ்ட்ரிபியூஷன் வேரியன்ஸ். ஓகே, மேபி அதையும் காட்டிடுறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா சிஸ்டம் ஹோல்டுன்னு இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா 1 இருக்கும். ஸோ இதில் ஏன் இருக்கும். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் ஆஃப் இன்வாய்ஸ் லைன் டஸ் நாட் ஈக்குவல் இன்வாய்ஸ் அமௌண்ட், விச் மீன்ஸ் இன்வாய்ஸ் ஹெட்டரும் லைனும் வந்துட்டு ஈக்குவலாக இல்லை அப்படிங்கிறது தான் எரர். ஓகே. அப்போது ஹெட்டர் அமௌண்ட் வந்துட்டு நான் இந்த அமௌண்ட்டுக்கு மாற்றணும், விச் இஸ் வித் டேக்ஸ். ஓகே. ஸோ இது கொடுத்துட்டு அகைன் வேலிடேட் கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஸ்டேட்டஸ் வேலிடேட்டட்னு சொல்லிட்டு மாறிடும். ஓகே. ஸோ இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ப்ரீபேமெண்ட் இருக்கு இல்லையா, அட்வான்ஸ், இதுக்கு ஃபஸ்ட்டு பேமெண்ட் பண்ணணும். ஸோ பேமெண்ட் பண்ணுறதுக்கு வந்துட்டு எய்தர் நான் வந்துட்டு இப்போ இதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா அந்த மேனுவல் பேமெண்ட் ஒரு ஆப்ஷன், அது ஒன்று பண்ணலாம். இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் பேட்ச் பேமெண்ட்னு சொல்லிட்டு ஒன்று காமிச்சேன் இல்லையா, அது பண்ணலாம். ஓகே. அது இல்லை ஆப்ஷனலி நான் இம்மீடியட்டாக உடனே ஒரு பேமெண்ட் ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா இதில் இன்வாய்ஸ் ஆக்ஷன்ஸில் போனோம் அப்படின்னா பே இன் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நமக்கு. ஓகே. ஸோ இப்போ இந்த பே இன் ஃபுல் கொடுத்தோம் அப்படின்னா இதுலேயே எனக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் நான் பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் என்னோட பேங்க் அக்கௌண்ட்டு. ஸோ சிமிலர்லி இந்த பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைல் ஆப்ஷன் சேம் தான், ஜஸ்ட் இது உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஓகே. ஸோ இப்போது இதில் கொடுத்துட்டு நான் சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ சப்மிட் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு இந்த பேமெண்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ பேமெண்ட் கிரியேட் ஆகிடுச்சுன்னா இந்த ஸ்டேட்டஸ் வந்துட்டு அவைலபிள்னு சொல்லிட்டு மாறிடும். ஸோ இப்போது இதுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு ஒன்று கிரியேட் பண்ணணும். ஓகே. ஸோ எப்போ வந்துட்டு என்னால் ஒரு அட்வான்ஸை வந்துட்டு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா இந்த ஸ்டேட்டஸ் அவைலபிளாக இருந்ததுனா தான். இப்போ இந்த ஸ்டேட்டஸ் அவைலபிளாக இல்லை, அன்பெய்டில் இருக்குது அப்படின்னா இதை வச்சு என்னால் ஒரு இன்வாய்ஸ்க்கு அப்ளை பண்ண முடியாது. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு மேனுவல் இன்வாய்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிடுறேன். ஸோ சப்ளையர் சேம் சப்ளையராக இருக்கணும். ஓகே. அண்ட் தி பிஸ்னஸ் யூனிட். ஒரு $2,000க்கு ஒரு இன்வாய்ஸ் வந்துட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே. 2000 டிஸ்ட்ரிபியூஷன் செட் அகைன் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ்ன்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு வேலிடேட். இது அகைன் நீட்ஸ் ரீவேலிடேஷனில் போகும். ஏன்னா இந்த டேக்ஸோட சேர்த்து நம்ம எடுத்து போடணும். ஓகே.
ஸோ அகெயின் வேலிடேட் பண்ணிவிட்டு இப்போது ப்ரீபேமெண்ட் நம்ம ஆல்ரெடி வச்சு ஸோ ப்ரீபேமெண்ட்னா என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கிற அட்வான்ஸ் தான் இல்லையா. ஸோ ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து கழிச்சிக்கிங்கன்னு தான் சொல்லுவோம். நம்ம அகெயின் பேமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் இந்த கேஸ்க்கு நம்ம பேமெண்ட் பண்ண மாட்டோம். ஸோ இன்ஸ்டன்ட் நம்ம என்ன பண்ணுவோம்னா அப்ளை ஆர் அன்அப்ளை ப்ரீபேமெண்ட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகே. ஸோ இப்போ இதில் அவைலபிள் ப்ரீபேமெண்ட்ஸ் காட்டும். ஸோ நம்ம க்ரியேட் பண்ணது ஒன்று தான் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் ஒன்று காட்டும். ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தோம் அப்படின்னா அப்ளைடுங்கிற லிஸ்ட்டு கீழே இது ஆட் ஆகிடும். அவைலபிள்னு இருந்தது அப்படின்னா ப்ராப்ளி நெக்ஸ்ட்டு என்னால் பண்ண முடியுங்கிறது. ஸோ இப்போ பார்த்தோம்னா அப்ளைட்டில் வந்துடுச்சு. அமௌண்ட் பார்த்தோம்னா எவ்வளோ அப்ளை ஆயிருக்குன்னா 2000 அப்ளை ஆயிருக்கு. ஏன் வந்துட்டு 2 இடத்துல வருது அப்படின்னா நம்ம ப்ரீபேமெண்ட் 10,000 கொடுத்துருந்தோம். ஸோ 2000 ரூபாய்க்கு தான் வந்துட்டு நம்ம அப்ளை பண்ணுறோம். பேலன்ஸ் 8000 இருக்குது. ஓகே. ஸோ இப்போ டன் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அகெயின் நீட்ஸ் ரீவேலிடேஷன் காட்டும். ஏன்னா நம்ம இதில் சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, மீனிங் அந்த பேமெண்ட் எடுத்து வந்திருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரீபேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு 2000 காட்டும் லைனில். இது கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வேலிடேட்டட்னு இருக்கும். ஓகே. இப்போது இதோட ஸோ லெட்ஸே நான் அகெயின் இந்த இன்வாய்ஸ் நம்பரை கொரி பண்ணுறேன். கொரி பண்ணோம் அப்படின்னா எனக்கு பேலன்ஸ் காட்டாது. ஏன் எனக்கு பேலன்ஸ் காட்டாது அப்படின்னா எனக்கு இது ஆல்ரெடி பேமெண்ட் பண்ணிட்டனால அந்த ப்ரீபேமெண்ட் அப்ளை பண்ணியிருக்கேன் இல்லையா. ஸோ அதுதான் மீனிங் பேமெண்ட். ஓகே. இதுதான் இன்வாய்ஸ் நம்பர். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த பேமெண்ட்ஸ் டேபை கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இதில் காட்டும். இன்கேஸ் பேமெண்ட் பண்ணியிருந்தேன்னா இங்கே காட்டும். பட் நான் பேமெண்ட் பண்ணல. ஸோ நான் இதுதான் கொடுத்துருக்கேன். வாட் இஸ் தட் ப்ரீபேமெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 2 வந்துட்டு நான் அவைலபிள்னு கொடுத்துருக்கேன். ஓகே. ஸோ இப்போ இதில் இன்ஸ்டால்மெண்ட்ஸ்ன்னு கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நான் எவ்வளோ வந்துட்டு அமௌண்ட் டியூ இருக்குது, எவ்வளோ வந்துட்டு பேமெண்ட் பண்ணியிருக்கோம், அன்பெய்டு வந்துட்டு எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு காட்டும். ஸோ அன்பெய்ட் 0 என்ன கம்ப்ளீட்டாகவே நான் பேமெண்ட் பண்ணிட்டேன் அதனால். ஓகே. ஸோ இதுதான் அட்வான்ஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்லி நமக்கு ஒரே ஒரு டிரான்சாக்ஷன் இருக்குது பேபிள் மாடியூலை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போது நமக்கு ரிட்டர்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு இப்போ அதை யூஸ் பண்ணிட்டோம்னா பிரச்சனை இல்லை. பட் அது ப்ராப்ளி நம்ம ஒரு 2 நாள் வச்சுருக்கோம். 2 நாள் வச்சதுக்கப்புறம் தான் நமக்கு தெரியுது இதில் வந்துட்டு ஒரு டிஃபெக்டிவ் ஐட்டம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அந்த டிஃபெக்டிவ் ஐட்டம்ஸ் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் போடுவோம். ஸோ அந்த ரிட்டர்ன் வந்துட்டு இதில் நமக்கு டெபிட் மெமோ கிரெடிட் மெமோன்னு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா இப்போ சப்ளையர் ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதுக்கு பேர் கிரெடிட் மெமோ. அதே இது நம்ம ரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் டெபிட் மெமோ. பட் ரெண்டுமே நெகட்டிவில் தான் வரும். ஏன்னா இப்போ சப்ளையர் ரைஸ் பண்ணாலுமே நம்ம ரிட்டர்ன் தான் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நம்ம ரைஸ் பண்ணாலுமே ரிட்டர்ன் தான் கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் நமக்கு ரெண்டுமே வந்துட்டு இந்த கேஸில் நெகட்டிவில் தான் வரும். ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அட்வான்ஸ்டுன்னு கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு இதில் ஒரு நம்பர் கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ மேஜர்லி இந்த டைப் வந்துட்டு நமக்கு டெபிட் மெமோன்னு சொல்லிட்டு மாற்றணும். ஸோ ஏன் டெபிட் மெமோன்னு மாற்றிருக்கேன் அப்படின்னா நம்ம சைட்லேருந்து ரிட்டர்ன் ரைஸ் பண்ணுறோம் அதனால். ஓகே. ஸோ இதுலேருந்து அகெயின் நான் -1000ன்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இதில் எக்ஸ்பென்சஸ் வந்துட்டு நான் செலக்ட் பண்ணணும். ஓகே. ஸோ நான் சேம் டெலிஃபோன் எக்ஸ்பென்சஸ் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிவிட்டு அகெயின் இது வந்துட்டு வேலிடேட் பண்ணும். ஓகே. ஸோ இதில் இந்த டேக்ஸ் அமௌண்ட் ஆட் பண்ணி போடணும். ஸோ இப்போது இங்கே நெகட்டிவ்னு கொடுத்துருக்கோம் இல்லையா. ஸோ இது எப்போ வந்துட்டு நமக்கு அந்த இன்வாய்ஸ் கூட போயிட்டு சேர்த்து லிங்க் ஆகும். பிகாஸ் இப்போ நம்ம கிரெடிட் மெமோன்னு ரைஸ் பண்ணியிருக்கோம், அங்கே இன்வாய்ஸுன்னு ரைஸ் பண்ணியிருக்கோம். பட் எப்படி டேக் ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம பேமெண்ட் பண்ணும்போது இந்த 2 இன்வாய்ஸுமே வந்து நிற்கும். அதாவது இந்த டெபிட் மெமோவும் வரும், அந்த இன்வாய்ஸும் வரும். 2200 கிரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுவும் வந்து நிற்கும். அண்ட் 1100க்கு கிரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா. இந்த ரெண்டுமே வரும். அப்போது அதில் 2000 பாசிட்டிவில் இருக்கும், இதில் 1000 நெகட்டிவில் இருக்கும். அப்போ நெட் அமௌண்ட் எவ்வளோ போகும்னா 1000 போகும். ஸோ இப்படி தான் வந்துட்டு நமக்கு லிங்க் ஆகும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நமக்கு டெபிட். ஸோ கிரெடிட் மெமோ சேம் தான், இட்ஸ் ஜஸ்ட் தி டைப் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஓகே. ஸோ
இந்த அமௌண்ட் அகைன் உங்களுக்கு நெகட்டிவ்ல இருக்கும். சேம் ஆப்ஷன்ஸ் தான். இது குடுத்துட்டு பேமெண்ட் உங்களுக்கு ரெகுலரா நம்ம செலக்ட் பண்ணி பண்ணோம் இல்லையா? அங்க பேட்ச் பேமெண்ட் பண்ணும்போது 2 பண்ணோம். ஸோ சிமிலர்லி இங்க உங்களுக்கு செலக்ட் பண்ணி பண்ணோம் இல்லையா? ஸோ அதே ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஓகே. ஸோ இது குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த ரிட்டர்ன் டிரான்சாக்ஷன் கூட நீங்க கேப்சர் பண்ணிக்கலாம் சிஸ்டம்ல. ஓகே. ஸோ பேயபிள பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு இவ்வளோதான் ஆப்ஷன்ஸ் இன் டெர்ம்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன். இதுல இதுவரைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்கா? இல்ல சார். ஓகே. ஃபைன். ஸோ அப்போ நெக்ஸ்ட் மாடியூல் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு கேஷ் மேனேஜ்மெண்ட். ஓகே. ஸோ அதுக்கு முன்னாடி கேஷ் மேனேஜ்மெண்ட்னா என்ன அப்படின்னா எதுக்காக வந்துட்டு கேஷ் மேனேஜ்மெண்ட்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் வச்சிருக்கோம் அப்படின்னா இது இப்போ பேயபிள் ஃபுல்லா அவ்வளவுதானா சார்? ஆமா பேயபிள் அவ்வளோதான் உங்களுக்கு. ஓகே சார். ஓகே சார். ஓகே. ஸோ பிஓ இப்போ பண்றது, இன்வாய்ஸ் பண்றது, வேற ஆமா அட்வான்ஸா பே பண்றது அவங்களுக்கு, ஆமா அக்கிறது 2 லிங்க் பண்றது அவ்வளவுதானா சார்? ஆமா. ஓகே ஸோ ஓகே. அதுதான் பேயபிளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன டிரான்சாக்ஷன் வரும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு இன்வாய்ஸ் வரும். ஸோ அந்த இன்வாய்ஸ்லேயே வந்துட்டு பிஓ வச்சு போடுறது ஒன்று, வித்தவுட் பிஓ வச்சு போடுறது ஒன்று, அதுக்கப்புறம் அந்த வேலிடேட் எப்படி பண்ணுறோம், அப்ரூவல் எப்படி போகுது, ஓகே சார். அதுக்கப்புறம் அந்த அக்கௌண்டிங்லாம் எப்படி வருது உங்களுக்கு, இது ஒன்று. ரெண்டாவது வந்துட்டு மேனுவல் இன்வாய்ஸ் வித்தவுட் பர்ச்சேஸ் ஆர்டரு. ஸோ அது சேம் ப்ராசஸ் தான் உங்களுக்கு. அதுக்கப்புறம் அதுலேயே வந்துட்டு உங்களுக்கு டிடிஎஸ்னா எந்த ஃபீல்ட் செலக்ட் பண்ணணும் டிடிஎஸ்க்கு, அதே மாதிரி ஜிஎஸ்டினா அதுக்கு எந்த ஃபீல்ட் செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அந்த டிடிஎஸ் ஜிஎஸ்டி பார்த்தோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் அதை தாண்டி வந்துட்டு நமக்கு இன்வாய்ஸ் ப்ராசஸிங்கில் பெருசாக எதுவும் இருக்காது. அதுக்கப்புறம் பேமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணுற பேமெண்ட்டு, ரெண்டாவது வந்துட்டு நம்ம அந்த பேட்ச் பேமெண்ட்டு. ஸோ மேனுவல் பேமெண்ட்டுக்கு இதுக்கு என்னென்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஒரு சப்ளையரா இல்லாட்டி மல்டிபிள் சப்ளையரா அதை பொறுத்து நீங்கள் டிசைட் பண்ணுறது தான். ஓகே. இது பேமெண்ட்டு. ஸோ இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த அக்கௌண்டிங் அகைன் பேமெண்ட்டோட அக்கௌண்டிங் வரும். ஸோ இதுக்கப்புறம் வெண்டாரோட அட்வான்ஸ் அதுதான் அந்த ப்ரீபேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா அது. அதுக்கப்புறம் கஸ்டமர் ஐ மீன் சப்ளையர்கிட்ட ஏதாச்சும் ரிட்டர்ன் ஏதாச்சும் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம டெபிட் மெமோ ஆர் கிரெடிட் மெமோ ரைஸ் பண்ணி அதோட பேமெண்ட் நெட் ஆஃப் பண்ணிப்போம். ஸோ சப்ளை ரிட்டர்ன் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அது கிரெடிட் மோமோ, நம்ம கிட்ட இருந்து ரைஸ் ஆயிடுச்சுன்னா டெபிட் மோமோ. கரெக்ட். சப்ளையர்கிட்ட இருந்து ரைஸ் ஆயிடுச்சுன்னா கிரெடிட் மெமோ, நம்மகிட்ட இருந்து ரைஸ் ஆயிடுச்சுன்னா டெபிட் மெமோ. கரெக்ட். ஓகே சார். ஏபி இப்போ ஏபி ஃபுல்லா முடிஞ்சா சார்? ஆமாங்க, ஏபி ஃபுல்லாக முடிஞ்சு. ஓகே சார். ஸோ அடுத்தது வந்துட்டு கேஷ் மேனேஜ்மெண்ட். எப்படி கேஷ் மேனேஜ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாமா இல்லை நீங்கள் இது ஒர்க் அவுட் பண்ணிட்டு திருப்பி பார்க்கணுமா இது? நீங்க எப்போ சார் ஃப்ரீயா இருப்பீங்க நெக்ஸ்ட்? நெக்ஸ்ட் அதான் நெக்ஸ்ட் வீக் தான் நான் அவைலபிள். ஸோ அதுதான். இன்னைக்கு ஈவினிங் ஃப்ரீயா இருப்பீங்களா சார்? இல்லை ஈவினிங் கொஞ்சம் எனக்கு டாக்டர் அப்பாயின்மெண்ட் இருக்குது. ஸோ அதனால தான் நான் ஆஃப்டர்நூனே கிளாஸ் முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அதனால தான் உடனே எடுத்தேன் நான். ஓகே. கேஷ் பேமெண்ட் அது எவ்வளோ நேரம் சார் ஆகும்? கேஷ் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு நமக்கு சின்ன மாடியூல் தான். ஸோ அது உங்களுக்கு சீக்கிரம் முடிஞ்சிடும். இல்லைன்னா உங்களுக்கு ஐ மீன் நெக்ஸ்ட் வீக் பார்க்கணுன்னா கூட பார்க்கலாம். நோ இஷ்யூஸ். இப்போ பார்க்குறவங்க பார்க்கலாம் சார். நிதிஷ் ப்ரோ கேட்குதா ப்ரோ? நிதிஷ் ப்ரோ பார்த்துடலாமா ப்ரோ அப்படியே எப்படி ப்ரோ? பார்த்துடலாம் ப்ரோ. ஓகே ஓகே சார் பார்த்துடலாம் சார் வேண்டாம் அப்படியே கூட. ஓகே ஃபைன். ஓகே. ஸோ கேஷ் மேனேஜ்மெண்ட் மாடியூலை பொறுத்த வரைக்கும் கேஷ் மேனேஜ்மெண்ட் நம்ம எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போ நம்ம பேமெண்ட் வந்துட்டு கொடுத்துட்டோம் பேங்க்குக்கு. பட் பேங்க் வந்துட்டு இந்த பேமெண்ட்டை கிளியர் பண்ணியிருக்காங்களா இல்லாட்டி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்களா இல்லை நம்ம கொடுத்த பேமெண்ட்டுக்கு ஏதாச்சும் ஃபீஸ் ஏதாச்சும் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்களா இது எல்லாமே வந்துட்டு நமக்கு எதில் வரும்னா கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் தான் வரும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு ஒரு சில கான்ஃபிகரேஷன்ஸ் இருக்குது. ஓகே. ஸோ கேஷ் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன கான்ஃபிகரேஷன்னா ஒன்று கான்ஃபிகரேஷனு, இன்னொன்று வந்துட்டு மாஸ்டர் கிரியேஷன். ஸோ இதில் நம்ம எப்படி சப்ளையர் பார்த்தோமோ அதே மாதிரி கேஷ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் அந்த கேஷ் ஐ மீன் தி பேங்க் கிரியேஷன் சொல்லிட்டு ஒரு மாஸ்டர் நம்ம இதில் பார்த்தோம் இல்லையா பேபிளில். அது வந்துட்டு ஆக்சுவலி நம்ம கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் க்ரியேட் பண்ணுவோம். பட் நம்ம இதுலேயே பார்த்தோம். ஏன்னா நம்ம இப்போது பேமெண்ட்லாம் பார்க்கணுன்னா அதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லையா. ஸோ அதனால் பார்த்துருந்தோம். ஓகே. ஸோ இப்போது செட்டப்பை பொறுத்த வரைக்கும் சேம் லொக்கேஷன் தான். ஸோ அந்த செட்டப் அண்ட் மெயின்டெனன்ஸில் போனோம் அப்படின்னா இதில் ஃபினான்ஷியல் இருக்கும். ஸோ இதுலேயே நம்ம கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு கேஷ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம கேஷ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் கான்ஃபிகரேஷன். ஓகே.
ஸோ இதில் ஃபர்ஸ்ட்டு நம்ம பண்ணுற டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட்டு பண்ணுற செட்டப்னு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த டிரான்சாக்ஷன் கோடு. ஸோ இப்போ இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் டிரான்சாக்ஷன், ஸோ இதை வந்துட்டு நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஒன்று வந்துட்டு சிஸ்டமோட ரெகுலர் கான்ஃபிகரேஷன்ஸ். ஓகே, ஸோ ரெண்டாவது எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஒடிக்கல் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ஆர் தி பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரிகன்சிலேஷனை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ பிஃபோர் தட் நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட்னா உங்களுக்கு என்ன அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு பேமெண்ட்டோ இல்லாட்டி ஒரு கலெக்ஷனோ, அதாவது நான் ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன் இல்லாட்டி இன்னொருத்தர் வந்துட்டு எனக்கு கொடுத்துருக்காரு அப்படின்னா, ஸோ ப்ராப்ளி எனக்கு என்ன இருக்கும் அப்படின்னா இன்வேர்ட் ஆஃப் கேஷ் இருக்கும் இல்லாட்டி அவுட்வேர்ட் ஆஃப் கேஷ் இருக்கும். யாராச்சும் கொடுத்தா எனக்கு இன்வேர்டாக இருக்கும், யாருக்காச்சும் நான் கொடுத்துருந்தேன் அப்படின்னா அது அவுட்வேர்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போது இந்த மூமெண்ட் எல்லாம் நான் எதில் வந்துட்டு ட்ராக் பண்ணுவேன் அப்படின்னா நான் வந்துட்டு இந்த கேஷ் மேனேஜ்மெண்ட் மாடியூலில் தான் ட்ராக் பண்ணுவேன். ஸோ இது பேர் தான் வந்துட்டு நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ இப்போது இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நமக்கு எதுக்கு தேவைப்படும், ஃபர்ஸ்ட் பிளேஸில் நமக்கு எதுக்கு இது வேணும் அப்படின்னா, இப்போ நான் சிஸ்டமில் ஒரு 10,000 ரூபாய்க்கு போட்டிருக்கேன், பட் எனக்கு பேங்க்கில் வந்துட்டு லெட்ஸே 11,000 ரூபாய் என்னோட அக்கௌண்ட்லேருந்து வெளில போயிருக்கு அப்படின்னா எக்ஸாக்டாக நான் ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா அந்த 1000 ரூபாய் என்ன டிஃப்ரென்ஸாக வருதுன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிஃப்ரென்ஸை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஆப்ஷன் தான் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரீகன்சிலேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த ரீகன்சிலேஷனில் ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அகைன் இதில் ரீகன்சிலேஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று வந்துட்டு மேனுவல் ரீகன்சிலேஷன், இன்னொன்று வந்துட்டு ஆட்டோமேட்டிக் ரீகன்சிலேஷன். ஸோ இதுக்கு அகைன் நமக்கு ஒரு சில செட்டப்ஸ்லாம் இருக்குது. ஓகே, ஸோ நான் ப்ராப்ளி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ என்னென்ன செட்டப்ஸ் இருக்குது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட்லி நம்ம மாஸ்டர் க்ரியேட் பண்ணுவோம், அதுதான் நம்ம பேங்க்கு பிரான்ச்சு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா. ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு இந்த ஆப்ஷன்ஸ். ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுப்போம். ஓகே, ஸோ அது ஃபஸ்ட்டு நான் ஒன்று கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதில் போனோம் அப்படின்னா இங்கே இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் கோடு. ஓகே, ஸோ இந்த டிரான்சாக்ஷன் கோடு எதுக்காக அப்படின்னா பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுக்கு தான். ஸோ அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நிறையா லைன்ஸ் இருக்கும். டெபிட்டில் ஒரு சிலது இருக்கும், கிரெடிட்டில் ஒரு சிலது இருக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம் இல்லையா. இப்போ டெபிட்டில் இருந்தால் என்ன, கிரெடிட்டில் இருந்தால் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிரான்சாக்ஷன் கோட் ஆர் இந்த டிரான்சாக்ஷன் டைப் இதெல்லாம் எதை பேஸ் பண்ணி நம்ம டிட்டர்மைன் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போது நம்ம இது க்ரியேட் பண்ணியிருக்கோம் இல்லையா பேங்க் ஸ்டேட்மெண்ட். அதாவது லெட்ஸே இப்போ நம்ம ஆக்சிஸ் பேங்க் ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆக்சிஸ் பேங்க்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட் இருக்கும். இப்போ எனக்கு டெபிட்டில் வந்துட்டு வந்தது அப்படின்னா இது வந்துட்டு எனக்கு பேமெண்ட்டு. அப்போ இந்த பேமெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு 001ன்னு சொல்லிட்டு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 001ன்னு எனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் வந்தது அப்படின்னா இது வந்துட்டு சப்ளையர் பேமெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் சொல்லணும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இது நம்ம செட் பண்ணோம். ஸோ இது சேம் ஆப்ஷன் தான். ஸோ ப்ராப்ளி லெட்ஸே 001ன்னு நம்ம கொடுக்குறோம். கொடுத்துட்டு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா சப்ளையர் பேமெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது டிரான்சாக்ஷன் டைப்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, என்ன மெத்தடு இப்போது இது செக்கில் கொடுத்துருக்குமா இல்லாட்டி எலக்ட்ரானிக்கா, ஸோ இதுதான் உங்களுக்கு டிஃபைன் ஆகும். ஸோ இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன்னா செக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ செக்குன்னு கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ். ஓகே, ஸோ அதே மாதிரி ஓகே சார் நான் இப்போ செக்கு கொடுத்த செக் நம்பர்ல மென்ஷன் பண்ணணுமா சார்? இல்லை, செக் நம்பர் வந்துட்டு நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வரும். நம்ம இது வந்துட்டு செட்டப் மட்டும் தான் பண்ணுறோம் இல்லையா. ஏன்னா நம்ம செக் நம்பர் வந்துட்டு ஒவ்வொரு தடவை நம்ம கொடுக்கும்போதும் வேறு நம்பர் வரும். ஸோ அது வந்துட்டு நம்மளால் செட்டப்பில் கொடுக்க முடியாது, அது டிரான்சாக்ஷனில் தான் வரும். ஸோ இது வந்துட்டு என்ன கோடு இருந்தால் வந்துட்டு செக்கு சப்ளையர் பேமெண்ட்டுன்னு சொல்லிட்டு நான் எடுத்துக்கிறதுங்கிறது தான் இதில் சொல்லுவோம் நம்ம. ஓகே ஓகே சார். ஓகே, ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா சப்ளையர் பார்ட் வந்துட்டு கவர் பண்ணுறேன். ஸோ ப்ராப்ளி நம்ம ரிசீவல் பார்க்கும்போது அகைன் நம்ம இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் பார்ப்போம். ஸோ அப்போ வந்துட்டு நம்ம கலெக்ஷன் பார்ட்டு பார்ப்போம். ஓகே,
ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ இதில் ஒன்று ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணிட்டு 001ன்னு சொல்லிட்டு கொடுத்துட்றேன். ஸோ சப்ளையர் பேமெண்ட்ஸ். ஓகே. ஸோ இது பார்த்தோம்னா இந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ 2869 இதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ இது வந்துட்டு நமக்கு ஃபஸ்ட்டு செட்டப்பு. ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு அந்த டாலரன்ஸ் ரூல்ஸ் இதெல்லாம் இருக்கும். ஓகே. ஸோ இப்போ இந்த டாலரன்ஸ் ரூல் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ லெட்ஸே இப்போது நான் வந்துட்டு ஒரு ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ யூஎஸ்டிக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு 2 என்டிட்டி இருக்குது. ஸோ ஒன்று யூஎஸில் இருக்குது, ஒன்று இந்தியாவில் இருக்குது. ஓகே. ஸோ இப்போது இந்தியாவிலேருந்து யூஎஸ்க்கு ஒரு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். இப்போ எனக்கு இதில் வந்துட்டு பாயிண்ட் டிஃப்ரென்ஸில் கொஞ்சம் ஒரு லெட்ஸே ஒரு 80 ருபீஸ் இருக்குது. ஸோ இப்போ இந்த 80 ருபீஸ் இஸ் நெக்லிஜிபிள். நான் இது ஓகேன்னு சொல்கிறேன்னா ஓகே. அப்போது இது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரெக்கன்சைல் ஆகிடணும் அப்படின்னா நான் வந்துட்டு டாலரன்ஸ் செட் பண்ணணும். ஓகே. ஸோ இந்த டாலரன்ஸ் வந்துட்டு எப்படி நான் செட் பண்ணலாம் அப்படின்னா, இதில் போனோம் அப்படின்னா நான் டாலரன்ஸ் ரூல் ஒன்று கொடுக்கணும். நேம் வந்துட்டு நீங்கள் கொடுக்குறது தான் நேம். ஓகே. ஸோ அகைன் இதில் பார்த்தோம் அப்படின்னா டே பிஃபோர்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும், டே ஆஃப்டர்ன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்கணும். ஸோ இது ஐடியலி நமக்கு 4000லாம் வராது. ஸோ ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் பர்பஸ் நம்ம வச்சுருக்கோம். ஓகே. ஸோ ஐடியலி இது 10 டேஸ் இருக்கும், இது வந்துட்டு ஆஃப்டர் 10 டேஸ் இருக்கும். ஓகே. ஸோ இது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு அந்த டேட் டாலரன்ஸ் தான். ஸோ இப்போது லெட்ஸே இது வந்துட்டு உங்களுக்கு டிரான்சாக்ஷன் நீங்கள் பேமெண்ட் க்ரியேட் பண்ணது பார்த்தோம் அப்படின்னா 18ஆம் தேதி நீங்கள் பேமெண்ட் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க. டேஸ் ஆஃப்டர் வந்துட்டு இப்போது 8ஆம் தேதிங்கிற கணக்கு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்குள்ளே இருந்தது அப்படின்னா உங்களால் இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரிகன்சிலேஷன் பண்ண முடியும். ஓகே. ஸோ அதே மாதிரி அமௌண்ட் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்மளோட கேஸுக்கு 84 சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போது நீங்கள் வந்துட்டு ஒரு 100 ருபீஸ் கொடுக்கணும். ஸோ பிலோ எவ்வளோ இருக்கணும், அபவ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ பிலோ அப்படின்னா உங்களுக்கு இப்போது நீங்கள் 100 ரூபா கொடுத்துருக்கீங்க, பட் உங்களுக்கு 98 ரூபா தான் வந்துட்டு இதில் காட்டுது அப்படின்னா அப்போ அந்த 2 ரூபா பிலோவில் வரணும். அதே மாதிரி அபவ்னா நீங்கள் 100 ரூபா, பட் அங்கே 110 ரூபான்னா 10 ரூபா உங்களுக்கு அபவில் வரணும். ஸோ அதுதான் இந்த அமௌண்ட் டாலரன்ஸ். ஓகே. ஸோ பர்சன்டேஜ் ஆப்ஷனும் இருக்குது, பட் பர்சன்டேஜ் யூஸ்வலி நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ மோஸ்ட்லி அமௌண்ட் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே. ஸோ திஸ் இஸ் வைட்லி யூஸ்ட் ஆப்ஷன். ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு டாலரன்ஸை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு டாலரன்ஸ் இருந்தது அப்படின்னா அந்த ரீகன்சிலேஷன் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ரெண்டாவது செட்டப்பு. ஓகே. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது இருக்கும், வாட் இஸ் தட் மேட்சிங் ரூல் இருக்கும். ஓகே. ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா கீழே இருக்கும் உங்களுக்கு மேட்சிங் ரூல்ஸ் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் ரூல் செட்டுன்னு சொல்லிட்டு ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். ஸோ இப்போ மேட்சிங் ரூல் ஃபஸ்ட்டு இப்போ நம்ம க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இதில் நான் ஒரு CPI ரூல். ஸோ இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பேபிள் மட்டும்தான் கொடுக்குறேன். ஆர் லெட்ஸே பேபிள் அண்ட் எக்ஸ்டர்னல். ஓகே. ஸோ இப்போது இந்த கேஸில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 1 to 1 கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இது வந்துட்டு பேஸ்ட் ஆன் அமௌண்ட் கொடுக்குறேன், அதுக்கப்புறம் பேஸ்ட் ஆன் ரிகன்சிலேஷன் ரெஃபரன்ஸ், அதுக்கப்புறம் டேட்டு. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு டைப்பாக கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போது இது கொடுத்துட்டேன். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ரூல் செட் ஒன்று க்ரியேட் பண்ணோம். ஸோ அது எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது இந்த கேஸில் நான் பேபிளுக்கு மட்டும் கொடுத்துருக்கேன். ஸோ அகெயின் நான் ரிசீவபிளுக்கும் கொடுக்க வேண்டியது இருக்கும். அப்போது நான் 2 எடுத்துகிட்டு போய் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் பேங்க் அக்கௌண்ட்டில் அட்டாச் பண்ண முடியாது, ஒன்று தான் அட்டாச் பண்ணணும். அப்போது அதுக்காக நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஆப்ஷன். ஓகே. அப்போது ரெண்டையும் சேர்த்து நான் வந்துட்டு ஒரு செட்டாக வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இதில் நம்ம கொடுத்தது பிபிஐ ரூல். ஓகே. ஸோ டாலரன்ஸ் அமௌண்ட் டேட்டு இதுதான் நம்மளோட டாலரன்ஸ். ஓகே. ஸோ டன் கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்துட்டு சேவ் அண்ட் க்ளோஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த ரீகன்சிலேஷன் ரூல் செட் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போது இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம இந்த பேங்க் அக்கௌண்ட்டில் அட்டாச் பண்ணோம். ஸோ அதை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்கிறோம், பிகாஸ் நமக்கு
ஆல்ரெடி இது ஒன்று வச்சுருக்கோம். ஓகே, ஸோ அதனால் நான் அது மாற்றலை. ஸோ பட் எப்படி அட்டாச் பண்ணுவோங்கிறது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்மளோட அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதில் போயிட்டு எடிட் கொடுத்தோம் அப்படின்னா இதில் கண்ட்ரோல்ஸ். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா இதில் கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஆட்டோமேட்டிக் ரிகன்சிலேஷன் ரூல் செட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதே மாதிரி மேனுவல் ரிகன்சிலேஷன் டாலரன்ஸ் ரூல்னு ஒன்று இருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த அந்த அமௌண்ட் டேட்டு. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இது வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம செட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இன்கேஸ் நீங்கள் இதில் மாற்றணும் அப்படின்னா ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் வேல்யூவில் போயிட்டு பிபிஐன்னு சொல்லிட்டு மாற்றிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நான் மாற்றலை, ஆஸ் இட் இஸ் அப்படியே தான் வச்சுருக்கேன். ஓகே, அதுக்கப்புறம் இது ஒன்று நம்ம க்ரியேட் பண்ணுவோம், இந்த ஸ்டேட்மெண்ட் டிரான்சாக்ஷன் க்ரியேஷன் ரூல்னு சொல்லிட்டு. ஸோ இது அடுத்தது நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு இது ரெண்டு நீங்கள் க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா அட்டாச் பண்ணோம் அப்படின்னா இதுதான். ஸோ இந்த இதில் போனீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். இப்போ நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு இது இருக்கும். வாட் இஸ் தட், இந்த பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் 2869 இருக்கு இல்லையா. ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அங்கே அட்டாச் பண்ணிக்கிறது. ஓகே, ஸோ இப்போ இது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கும். ஓகே, ஸோ போஃபா கீழே வந்தோம்னா நமக்கு இருக்கும், இதாக இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட பேங்க் அக்கௌண்ட். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்துட்டு reconciliation டாலரன்ஸ் அண்ட் reconciliation மேப்பிங் ரிலேட்டட் கான்ஃபிகரேஷன். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதாவது கேஷ் ஃபோர்காஸ்டிங் சொல்லிட்டு. ஓகே ஓகே, ஐ திங்க் இது வந்துட்டு நமக்கு விர்ச்சுவல் கார்டு எனேபிள் பண்ணணும். ப்ராப்ளி இந்த இன்ஸ்டன்ஸில் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு உங்களுக்கு ப்ராப்ளி கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக். இன் அ சென்ஸ் வந்துட்டு விர்ச்சுவல் கார்டுனா வந்துட்டு உங்களுக்கு ஆக்சுவலாக கார்டு இருக்காது, ஜஸ்ட் பேங்க் அக்கௌண்ட் மட்டும் க்ரியேட் ஆகிருக்கும். பட் அதை வந்துட்டு நம்ம ஒரு விர்ச்சுவல் கார்டாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கு வந்துட்டு ஃபர்தராக ப்ராசஸிங் பண்ணுவோம். அதுதான் வந்துட்டு பேமெண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்டுன்னு சொல்கிறது. ஓகே, ஸோ இப்போது இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் லைன் க்ரியேஷனுக்கு ஒரு செட்டப் இருக்குது. ஓகே, இதுதான் அந்த செட்டப். ஓகே, மேனேஜ் பேங்க் ஸ்டேட்மெண்ட் டிரான்சாக்ஷன் க்ரியேஷன் ரூல். ஸோ இப்போ இதை கொடுத்தோம் அப்படின்னா இதில் போயிட்டு ஆட் கொடுத்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இது இந்த ப்ராசஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்கேஸ் நான் வந்துட்டு ஒரு சார்ஜ் இருக்குது, ஸோ பேங்க் சார்ஜ் இல்லாட்டி பேங்க் ஃபீஸு இல்லாட்டி ஏதாச்சும் ஃபைனான்ஷியல் சார்ஜஸ் எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் வருது அப்படின்னா ஸோ அதுக்கு வந்துட்டு நான் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் வந்துட்டு இந்த US1 லீகல் என்டிட்டி, ஸோ இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ எனக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன லைன் இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்காக இது டிடெக்ட் பண்ணும். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் வந்துட்டு செக்குன்னு இருக்குது. ஓகே, அதே மாதிரி இந்த செக்கோட டிரான்சாக்ஷன் கோடு வந்துட்டு 001 இருக்குது. ஸோ தென் வந்துட்டு இதில் வந்துட்டு அகெயின் எனக்கு செக்குன்னு இருக்குது, இது வந்துட்டு டிரான்சாக்ஷன் டீட்டெயில்ஸு. ஓகே, ஸோ அதே மாதிரி பிஸ்னஸ் யூனிட் வந்துட்டு US1 பிஸ்னஸ் யூனிட். ஸோ இதில் இருந்தது அப்படின்னா எனக்கு இந்த அக்கௌண்டிங் ஆகிடணும். ஓகே, ஸோ லெட்ஸே இதில் கேஷ் அக்கௌண்ட் வந்துட்டு நான் கேஷ்ன்னு கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இதுக்கப்புறம் எனக்கு இந்த ஆஃப்செட் அக்கௌண்ட் இருக்கும். ஸோ ஆஃப்செட் அக்கௌண்ட் தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்பென்ஸ் என்ன பண்ணுறோம் அப்படின்னா பேங்க் சார்ஜஸ் தான் நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஓகே, ஸோ அப்போது இதை நான் கொடுத்துட்றேன், பேங்க் சார்ஜஸ் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு அக்கௌண்டிங் கூட ஆட்டோமேட்டிக் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் சார்ஜஸில் ஏன் வந்துட்டு நம்ம இந்த பேங்க் சார்ஜஸ் தனியாக இங்கே கொடுக்குறோம், செட்டப்பாக கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம பேமெண்ட் பண்ணும்போது நமக்கு எக்ஸாக்டாக தெரியாது இதுக்கு எவ்வளோ பேங்க் சார்ஜஸ் விழுவுன்னு சொல்லிட்டு. ஸோ அது நம்ம ஸ்டேட்மெண்ட் வந்தால் தான் நமக்கு தெரியும். ஸோ அதனால் இங்கே கொடுக்குறோம்.
ஸோ அதனால இது நமக்கு கேஷ் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டிரான்சாக்ஷனாக மட்டும் நமக்கு க்ரியேட் ஆகும். ஓகே. ஸோ செட்டப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு இவ்வளோ தான். ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸோ இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நமக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் க்ரியேஷன் ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரெண்டாவது வந்துட்டு நமக்கு அந்த எக்ஸ்டர்னல் டிரான்சாக்ஷன் பேங்க் சார்ஜஸ் ஒன்று இல்லையா, அது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் இதோட அக்கௌண்டிங் இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் வந்துட்டு நம்ம கேஷ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் உள்ள கண்ட்ரோல்ஸ் அண்ட் இது. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன்னா இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் போயிடுறேன். இதில் பார்த்தோம்னா நமக்கு கேஷ் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ரீகன்சிலேஷன் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இப்போ இதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் இருக்கும். ஓகே. ஸோ இதில் இந்த நோட் ஐக்கன் இருக்கு இல்லையா, ஸோ இதை கிளிக் பண்ண அப்படின்னா எனக்கு கிரியேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ பேங்க் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஸோ ஒன்று வந்துட்டு நமக்கு மேனுவலாக க்ரியேட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்டு, ரெண்டாவது வந்துட்டு பேங்க் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக சென்ட் பண்ணும். ஸோ அது வந்துட்டு பேங்க்கோட இன்டெக்ரேஷன் இருந்தால் தான் நம்மளால் பண்ண முடியும். ஸோ அதனால் அது நமக்கு இப்போ பார்க்க முடியாது. பட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ப்ராசஸ் எப்படி வரும்னு சொல்லிட்டு. ஓகே. ஸோ பிஃபோர் தட் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எப்படி க்ரியேட் பண்ணுவோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணோம். ஸோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் 2869. ஓகே. ஸோ இது வந்துட்டு நான் ஃபார் தி டே க்ரியேட் பண்ணுறேன், அதாவது 28 ஜூலை. ஓகே. ஸோ இப்போ இதில் போயிட்டு ஸ்டேட்மெண்ட் லைன்ஸ், ஓகே. ஸோ ஸ்டேட்மெண்ட் லைன்ஸில் போயிட்டு நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா இன்னைக்கு டேட்டில் டிரான்சாக்ஷன் புக் பண்ணியிருக்கோம். ஓகே. மீன்வைல் இப்போ நம்ம ஒரு பேமெண்ட் க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த பேமெண்ட் நம்பர் தூக்கி இதில் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரிகன்சைல் ஆகுதாங்கிறதும் செக் பண்ணிடலாம். ஓகே. ஸோ அதுக்கு பேமெண்ட்ஸில் போயிட்டு இன்னைக்கு டேட்டில் எடுத்தோம்னா நம்மளோட பேமெண்ட்ஸ்லாம் அதுலேயே லிஸ்ட் ஆகிடும். ஓகே. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கிற பேமெண்ட்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு நான் இது போடுறேன் 4036. ஸோ இதில் ஸ்டேட்டஸ் பை டிஃபால்ட் பார்த்தோம்னா அன்ரெக்கன்சைல் தான் இருக்கும். ஓகே. ஸோ ரிகன்சிலேஷன் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்துடும். ஸோ அதுதான். ஸோ இதில் வந்துட்டு டெபிட் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பேமெண்ட் நம்ம கொடுத்துருக்கோன்னு அர்த்தம், கிரெடிட் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்திருக்குன்னு அர்த்தம். ஓகே. ஸோ இதில் நமக்கு பேமெண்ட் எவ்வளோ ஆயிருக்கு 4036க்கு. ஓகே 10,950. ஓகே. ஸோ இதுதான் வந்துட்டு நம்மளோட பேமெண்ட் அமௌண்ட்டு. ஸோ இது நான் ஓகே கொடுத்துட்றேன். ஃபஸ்ட்டு நான் இதை கொடுத்து சேவ் பண்ணிடுறேன். ஓகே. ஸோ சேவ் அண்ட் க்ளோஸ். இப்போது நமக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஓகே இந்த ஸ்டேட்மெண்ட் ஐடி நோட் பண்ணல. ஓகே ஃபைன். ஸோ இப்போ நான் போயிட்டு சப்மிட் ஆட்டோமேட்டிக் ரெக்கன்சிலேஷன் கொடுக்குறேன். ஸோ இந்த ஆட்டோமேட்டிக் ரெக்கன்சிலேஷன் எதை பேஸ் பண்ணி பண்ணுறோம்னா அந்த மேட்சிங் ரூல்ஸ் நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணோம் இல்லையா, ஸோ மேட்சிங் ரூல்ஸ் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு ஸோ அதோட ரூல் செட் ஒன்று அட்டாச் பண்ணோம். ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம இங்கே செலக்ட் பண்ணுறோம். ஓகே. ஸோ இதுதான் நம்ம க்ரியேட் பண்ண ஸ்டேட்மெண்ட் ஐடி. ஸோ டேட் வந்துட்டு நமக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா நான் ஸ்டேட்மெண்ட் ஐடி ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறனால நமக்கு அது தேவை இருக்காது. ஓகே. ஸோ நான் இது கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துட்றேன். ஸோ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இந்த சிஸ்டம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக டிரான்சாக்ஷன்லாம் செக் பண்ணும். இப்போது இந்த லைனுக்கு அகெயின்ஸ்டாக நம்ம எழுதியிருக்கிறோம்ல ரூல், ஸோ அதுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாச்சும் டிரான்சாக்ஷன் சிஸ்டமில் இருக்கான்னு சொல்லிட்டு செக் பண்ணும். ஸோ சிஸ்டமில் டிரான்சாக்ஷன் இருக்குது அப்படின்னா நமக்கு அது வந்துட்டு இங்கே லிஸ்ட் ஆகும். ஓகே. ஸோ அது நீங்கள் ஸ்கெடியூல் ப்ராசஸில் போய் செக் பண்ணலாம், இல்லை ஆப்ஷனலி நீங்கள் இதில் கூட செக் பண்ணலாம். ஓகே. ஸோ லெட்ஸே இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா
இதில் மேனுவல் ரிகன்சிலேஷனில் போய் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ரிகன்சைல் ஆயிடுச்சா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணோம். இது வந்துட்டு BOFA 2869. ஓகே, ஸோ இது கொடுத்துட்டு தென் டேட்டு, ஸோ டேட் வந்துட்டு இன்னைக்கு டேட்டு கொடுத்துட்டு சர்ச். ஓகே, ஸோ இப்போது எக்ஸ்பெக்டேஷன் என்னென்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கன்சைல் ஆயிருக்கணும். ஓகே, ஸோ இதில் போயிட்டு சர்ச் கொடுத்தோம் அப்படின்னா ரீகன்சைல் ஆன டிரான்சாக்ஷன் இங்கே வரும். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்தது 4036. ஸோ அதே மாதிரி நம்ம கொடுத்த அந்த பேமெண்ட் அமௌண்ட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பண்ண டிரான்சாக்ஷன் இதுதான். ஸ்டேட்மெண்ட்டில் 4036 கொடுத்துருந்தோம். ஸோ ரெண்டுமே வந்துட்டு டேட்டு அமௌண்ட்டு எல்லாமே சேமாக இருக்கிறனால சிஸ்டம் ஆட்டோமேட்டிக்காக ரிகன்சைல் பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் ரிகன்சிலேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராசஸ். இப்போது லெட்ஸே இது வந்துட்டு நான் அன்ரெக்கன்சைல் பண்ணணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு அன்ரெக்கன்சைல் பண்ணணும். ஓகே, இப்போது ரெக்கன்சிலேஷன்லேருந்து போயிடும். அப்போ மேனுவலாக மறுபடியும் நம்ம ரெக்கன்சைல் பண்ணணும். ஸோ இப்போ அன்ரெக்கன்சைல் எதுக்காக பண்ணுவோம் அப்படின்னா லெட்ஸே ஒரு பேமெண்ட் நம்ம அனுப்பிச்சிருக்கோம், பை மிஸ்டேக் வந்துட்டு நம்ம இது வந்துருச்சு, பட் தென் இந்த அமௌண்ட் வந்துட்டு தப்பாக போட்டிருக்கோம் அப்படின்னா அப்போது இந்த ரிவர்சல் வந்துட்டு நமக்கு இதில் வரும் ஸ்டேட்மெண்ட்டில். அப்போ இதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்ம மேனுவலாக இதில் போயிட்டு ரிவர்ஸ் பண்ணுவோம். ஓகே, அப்போது ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் அன்ரெக்கன்சைல் பண்ணோம், அதுதான் இந்த ஆப்ஷன். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா ஸோ நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக ரெக்கன்சைல் பண்ணுறது, இன்னொன்று வந்துட்டு மேனுவலாக ரெக்கன்சைல் பண்ணுறது. இப்போ ஆட்டோமேட்டிக் பார்த்துட்டோம். இப்போ மேனுவலாக நம்ம ரெக்கன்சைல் பண்ணணும் அப்படின்னா இந்த மேனுவல் ரிகன்சிலேஷன் போனோம் அப்படின்னா ஸோ இதில் அகைன் நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம். ஸோ நம்மளோடது வந்துட்டு BOFA. ஸோ BOFA கொடுத்துட்டு ஓகே ஓகே கொடுத்துட்டு இந்த டேட்டு. ஸோ ஏன் டேட் ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குறோம் அப்படின்னா இதில் நீங்கள் டேட் கொடுக்கலன்னா எல்லா டிரான்சாக்ஷன் வரும், அது நிறையா லைன்ஸ் வரும். ஓகே, ஸோ அதனால நம்ம இதில் மல்டிபிள் லைன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ அதான் இந்த டேட் கொடுத்துருக்கோம். டேட் கொடுத்துட்டு ஓகே ரிகன்சைல், ஸோ அன்ரெக்கன்சைல் மாற்றணும் பேசிக்லி. ஓகே, ஸோ இதில் போயிட்டு திருப்பி நான் சர்ச் கொடுக்குறேன். சர்ச் கொடுத்தேன்னா இப்போ எனக்கு இங்கே 2 லைனும் இங்கே ஒரு லைனும் வரும். ஓகே, ஸோ இதை போயிட்டு நான் மேனுவலி இதை செக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 ஓகே, இது 2 4036 அண்ட் 4036 இது ரெண்டையும் நான் மேனுவலாக செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃப்ரென்ஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 0. ஸோ டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா நமக்கு அந்த டாலரன்ஸ் ஒர்க் ஆகும். ஸோ டாலரன்ஸுக்குள்ளே இருந்தது அப்படின்னா உங்களால் ரெக்கன்சைல் பண்ண முடியும், இல்லை அப்படின்னா டாலரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். அப்போ ஒன்று அமௌண்ட் கரெக்ட் பண்ணும், இல்லாட்டி டாலரன்ஸ் அமௌண்ட் இன்க்ரீஸ் பண்ணும். ஓகே, ஸோ நான் ரெக்கன்சைல் சொல்லிட்டு கொடுத்துட்றேன். அப்போ இந்த லிஸ்ட்லேருந்து போயிடும், மீனிங் ரெக்கன்சைல் ஆகிடுச்சு. ஸோ அது அகைன் நான் இதில் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு இருக்கும், இது இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் வந்துட்டு நம்ம ரெக்கன்சைல் பண்ணது. ஓகே, ஸோ இது வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட் ரீகன்சிலேஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டாவது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இதுலேயே அந்த பேங்க் சார்ஜஸ் இருக்கு இல்லையா, ஸோ அது ஒன்று நீங்கள் க்ரியேட் பண்ண. ஓகே, பிஃபோர் தட் உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் சொன்னோம் இல்லையா. ஸோ இது என்ன ஆப்ஷன் அப்படின்னா இப்போது நான் வந்துட்டு ஒரு கால்லாம் லெட்ஸே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு நான் லோட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் நான் வந்துட்டு மேனுவலாக இதில் க்ரியேட் பண்ண முடியாது. ஸோ ரியல் டைமாக சொல்கிறேன்னா, ஸோ ரியல் டைமாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ நான் ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எப்படி லோட் பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று நான் வந்துட்டு பேங்க்கில் சொல்லி இந்த ஃபார்மேட்டில் கொடுங்கன்னு சொல்லணும், இல்லை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் எனேபிள் பண்ணும். ஸோ இப்போ இதுக்கு நமக்கு ஆரக்கிளில் இருக்க ஆப்ஷன் என்ன அப்படின்னா, பேங்க் கொடுக்குற ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு MT940 சொல்லிட்டு நமக்கு ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மேட்டில் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளால் ஆட்டோமேட்டிக்காக இதை வந்துட்டு இம்போர்ட் பண்ண முடியும். ஓகே, இது தவிர வேறு ஃபார்மேட் இருந்ததுன்னா அதுக்கு கம்ப்ளீட்லி நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இந்த ஃபார்மேட்டில் இருந்ததுன்னா
நமக்கு ஒரு சில கான்ஃபிகரேஷன் இருக்கு. நம்ம அந்த பேயபிள் பார்க்கும்போது டிரான்ஸ்மிஷன் கான்ஃபிகரேஷன் சொல்லிட்டு ஒன்று பண்ணோம் இல்லையா? ஸோ சிமிலர்லி ஓகே மேபி நான் உங்களுக்கு ஒன்ஸ் காட்டுறேன் அந்த டிரான்ஸ்மிஷன் கான்ஃபிகரேஷன். ஸோ அந்த டிரான்ஸ்மிஷன் கான்ஃபிகரேஷனை அகெயின் நம்ம பேங்க்கில் கொடுத்துட்டு இந்த லொக்கேஷனில் ஃபைலை போடுங்கன்னு சொன்னோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆகிடும். ஓகே, ஓகே. ஸோ இதுதான் டிரான்ஸ்மிஷன் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் கான்ஃபிகரேஷனில் இது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், பட் இது பார்க்க முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ சேம் திங் தான் உங்களுக்கு. ஓகே, ஏன்னா இப்போ நீங்கள் இதில் ஸ்டேட்மெண்ட் வாங்கணும்னா கூட நமக்கு ஆக்சுவல் பேங்க் இருந்தால் தான் நம்ம இது எல்லாமே செக் பண்ணி பார்க்க முடியும். இல்லை அப்படின்னா ஸோ ப்ராப்ளி நம்ம இது ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, ஸோ இப்போது இதை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னா என்ன சர்வர் இது எல்லாமே கஸ்டமர் கொடுப்பாங்க. யாருக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோமோ அவங்க கொடுப்பாங்க. ஸோ என்ன அட்ரஸ்ஸு, போர்ட் நம்பரு, அதுக்கப்புறம் அதோட அக்கௌண்ட்டு, பாஸ்வேர்டு, ஸோ இதெல்லாமே அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் ஜஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம் அது ஆக்டிவாக இருக்கா இல்லையான்ட்டு. இருந்ததுன்னா பேங்க் வந்துட்டு அந்த சர்வரில் போயிட்டு ஃபைலெல்லாம் ப்ளேஸ் பண்ணிவிடுவாங்க. நம்ம அங்கேருந்து இம்போர்ட் பண்ணிவிடுவோம். ஓகே, ஸோ இப்போ அதை நீங்கள் இன்கேஸ் இம்போர்ட் பண்ணணும் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி இம்போர்ட் பண்ணலாம் அப்படின்னா இதில் அகைன் நான் ஸ்டேட்மெண்ட் போகிறேன். ஸோ ஸ்டேட்மெண்ட் போனேன் அப்படின்னா எனக்கு இதில் வந்துட்டு லோட் அண்ட் இம்போர்ட் இருக்கும். ஸோ இது அகைன் ஒரு கன்கரண்ட் தான். இந்த ரன் பண்ணி விட்டிங்கன்னா உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட் இம்போர்ட் ஆகிடும். இது ஒரு ஆப்ஷனு. அதுக்கப்புறம் நீங்கள் இந்த க்ரியேட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துட்டு நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கூட க்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு உங்களுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ ரெண்டாவது டிரான்சாக்ஷன் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு அந்த பேங்க் சார்ஜஸ். ஓகே, ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஓகே மேபி புதுசு க்ரியேட் பண்ணுறதுக்கு பதிலாக ஆல்ரெடி நம்ம ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா? ஸோ அதை வச்சு நான் ஒன்று ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இப்போது இதில் ஸ்டேட்மெண்ட் லைன்ஸில் நான் என்ன கொடுத்துட்றேன் அப்படின்னா ஆட் லைன். ஸோ இந்த ஆட் லைனில் போயிட்டு டேட் வந்துட்டு இன்றைக்கி டேட்டு. ஓகே, கொடுத்துட்டு இதில் நான் என்ன கொடுக்குறேன் அப்படின்னா பேங்க் இதுக்கு ஒரு ஐ திங்க் பேங்க் சார்ஜஸ்க்கு ஒன்று க்ரியேட் பண்ணியிருந்தோன்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபீன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஓகே ஓகே, ஸோ நான் இதை கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ இப்போது இதில் அகைன் நமக்கு டெபிட்டா கிரெடிட்டான்னு சொல்லிட்டு இருக்கும். ஓகே, ஸோ இதில் அகைன் நம்ம டெபிட்டுன்னு சொல்லிட்டு கொடுப்போம். ஓகே, ஸோ டெபிட்டுன்னு கொடுத்தோம் அப்படின்னா லெட்ஸ் சே ஒரு $100 போடுறேன். ஓகே, விச் மீன்ஸ் தட் நம்ம வந்துட்டு பே பண்ண வேண்டிய பேங்க் சார்ஜஸ் அதுதான். ஓகே, ஸோ இது நான் வந்துட்டு கிரெடிட்டுன்னு போட்டேன் அப்படின்னா இது 100. ஓகே, ஸோ இப்போது இது பண்ணிட்டோம், ரெண்டுமே பேமெண்ட் தான். ஓகே, ஸோ இப்போ நான் இதை சேவ் பண்ணிட்டேன். ஸோ இப்போது அகெயின் நான் இந்த ப்ராசஸ் இருக்கிறேன். ஸோ இதில் பார்த்தோம்னா ஜென்ரேட் கேஷ் ட்ரான்சாக்ஷன். ஸோ இதில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த பேங்க் அக்கௌண்ட் செலக்ட் பண்ணோம். அகெயின் இதில் ஸோ நம்மளோட பேங்க் அக்கௌண்ட் வந்துட்டு போஃபா 2869. ஸோ இதில் ஸ்டேட்மெண்ட் ஐடி இதுதான் நம்மளோட ஸ்டேட்மெண்ட் ஐடி. ஓகே, ஸோ இதில் அகெயின் நம்ம ஸ்டேட்மெண்ட் ஐடி கொடுத்துருக்கனால இந்த டேட்ஸ் தேவையில்லை. ஸோ அதனால டேட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு சப்மிட். ஸோ சப்மிட் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு இது ஒரு ப்ராசஸ் ரன் ஆகும். ஸோ இந்த ப்ராசஸ் ரன் ஆகி முடிஞ்சுது அப்படின்னா நமக்கு வந்துட்டு இந்த டிரான்சாக்ஷன் வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகிடும். ஓகே,
ஓகே. ஸோ இது நம்ம எதில் போய் பார்க்கலாம் அப்படின்னா மேனேஜ் டிரான்சாக்ஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த மேனேஜ் டிரான்சாக்ஷன்ஸில் லெட்ஸ் சே டேட் வந்துட்டு 28 ஜூலை. ஓகே. ஸோ இது கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நமக்கு ஜென்ரேட் ஆன டிரான்சாக்ஷன். ஸோ இது பார்த்தோம்னா நம்ம அந்த 100 ரூபீஸ்ன்னு கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அது வந்துட்டு நமக்கு ஆட்டோமேட்டிக்காக டிரான்சாக்ஷன் வந்துட்டு க்ரியேட் ஆகிடும். ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா நமக்கு இந்த அக்கௌண்ட்ஸும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது எங்கேருந்து வருது அப்படின்னா ஸோ நம்ம அந்த சார்ஜஸ் க்ரியேட் பண்ணும்போது நம்ம கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அந்த பேங்க் சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு ஸோ அதுதான் வந்துட்டு நமக்கு இங்கே பாப்புலேட் ஆகுது. ஓகே. ஸோ அதுதான் இது. ஓகே. ஸோ அதே மாதிரி அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிஸ்னஸ் யூனிட் தான் கொடுத்துருந்தோம். ஸோ US1 பிஸ்னஸ் யூனிட் இந்த அக்கௌண்ட்லாம் கொடுத்துருந்தோம் இல்லையா? ஸோ அதுலேருந்து தான் உங்களுக்கு இந்த அக்கௌண்ட் எல்லாமே ஜென்ரேட் ஆகுது. ஓகே. ஸோ இதுதான் உங்களுக்கு அக்கௌண்டிங், அதுக்கப்புறம் இந்த பேங்க் சார்ஜஸ் இதெல்லாம் பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ இது வந்துட்டு பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் லாஸ்ட்லி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த பேங்க் ட்ரான்ஸ்ஃபருக்கு பார்த்தோம் அப்படின்னா ஸோ இந்த ஆப்ஷன் போனோம், நம்ம கிரியேட் பேங்க் அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா? ஸோ இது போகணும். ஸோ இது போனோம் அப்படின்னா நமக்கு பிட்வீன் 2 டிஃப்ரெண்ட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் நம்மளால் ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு பண்ணிக்க முடியும். ஸோ லெட்ஸே எனக்கு ஸோ இது ஐடியலி என்ன சினாரியோவில் இது பண்ணுவோம் அப்படின்னா எனக்கு கலெக்ஷன் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது, பேமெண்ட் அக்கௌண்ட் ஒன்று இருக்குது. ஓகே. ஸோ இப்போது இந்த கலெக்ஷன் அக்கௌண்ட் தான் 2869 அப்படின்னா இதுலேருந்து இந்த பேமெண்ட் அக்கௌண்ட், ஏன்னா பேமெண்ட் அக்கௌண்ட்டுக்கு பேலன்ஸ் வேணும் அப்படின்னா இந்த கலெக்ஷன்லேருந்து தான் நம்ம அனுப்ப முடியும் இல்லையா? ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட்லேருந்து அனுப்புகிறேன் நான். ஓகே. ஸோ இப்போது இதில் எனக்கு இந்த ஆப்ஷன் ஒன்று இருக்குது. ஸோ இது எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இப்போது நான் வந்துட்டு இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு முடிஞ்ச ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் த சிஸ்டம் நான் பண்ணதை சிஸ்டமில் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஆப்ஷன் நான் யூஸ் பண்ணுவேன். இது மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த செக் பாக்ஸை வந்துட்டு நான் டிசேபிள் பண்ணிடுவேன். ஸோ அதே இது எனக்கு வந்துட்டு இது நான் ஆக்சுவலாக சிஸ்டம் மூலயமா பண்ணுறேன், இது இந்த ஃபைல் எடுத்துகிட்டு போய் திருப்பி பேங்க்குக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த செக் பாக்ஸ் நான் எனேபிள் பண்ணணும். ஸோ செக் பாக்ஸ் எனேபிள் பண்ணிவிட்டு இதெல்லாம் நான் கொடுக்கணும். ஓகே. ஸோ இந்த எந்த மெத்தடில் நான் கொடுக்குறேன், என்ன பேமெண்ட் ப்ராசஸ் ப்ரொஃபைலில் கொடுக்குறேன், ஸோ இதெல்லாமே நான் கொடுக்கணும். ஓகே. ஸோ இது கொடுத்தோன்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஃபைல் ஒன்று ஜென்ரேட் ஆகும். அந்த ஃபைலை எடுத்துகிட்டு போய் நெட் பேங்கிங்கில் போய்ட்டு அப்லோட் பண்ணிவிடுவாங்க ஃபைனான்ஸ் டீமில். ஓகே. ஸோ இதுதான் ப்ராசஸ். ஸோ இப்போ சப்மிட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ட்ரான்ஸ்ஃபர் நம்பர் வந்துட்டு ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஓகே. ஸோ இது கண்டினியூ எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இது நீங்கள் எங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னா அகெயின் நம்ம இதில் போய் தான் பார்க்கணும். அந்த மேனேஜ் டிரான்சாக்ஷன் சொல்லிட்டு ஒன்று பார்த்தோம் இல்லையா? அதில் போனோம் அப்படின்னா நமக்கு இருக்கும். மேபி இன்னைக்கு டேட் வச்சு பார்ப்போம். ஓகே, ஒரு 2 நிமிஷம். ஓகே. ஸோ ப்ராப்ளி இதுக்கு அப்ரூவல் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் பெண்டிங் அப்ரூவலில் இருக்குது. ஸோ அதனால தான் நமக்கு அங்கே லிஸ்ட் ஆகலை. ஓகே. பட் தென் நம்பர் இதுதான். ஸோ இந்த அப்ரூவல் முடிஞ்சது இது. ஸோ இது பிகாஸ் இஷ்யூ என்னென்னா இது மேனேஜர் யாருன்னு தெரியாது. ஸோ ப்ராப்ளி நம்ம செட் பண்ணியிருந்தோம்னா நம்மளால் எக்ஸாக்ட்லி ஐடென்டிஃபை பண்ண முடியும். பட் செட் பண்ணலங்கிறனால வரல. ஓகே. பட் தென் இந்த அப்ரூவல் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே லிஸ்ட் ஆகிடும். ஸோ அது ஜஸ்ட் சேம் ஆப்ஷன் தான். அந்த பேங்க் சார்ஜஸ் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி உங்களுக்கு இதுவும் அங்கே லைனில் நிற்கும். அதுதான் உங்களுக்கு பேங்க் சார்ஜஸை பொறுத்த வரைக்கும். ஓகே. ஸோ ஐ மீன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபரை பொறுத்த வரைக்கும். ஸோ உங்களுக்கு கேஷ் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டிரான்சாக்ஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா இவ்வளோ தான். ஸோ இதில் டவுட் ஏதாச்சும் இருக்கா உங்களுக்கு? இல்லை சார், நாங்கள் ஒருத்தர் சார். ஆமாம், ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராப்ளி நம்ம நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுவோம். ஸோ ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா குரூப்பில் பிங்க் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இல்லை உங்களுக்கு கிளியர் அப்படின்னா நெக்ஸ்ட் வீக் வந்துட்டு நம்ம ஃபிக்ஸ்ட் அசெட் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே ஓகே சார். நெக்ஸ்ட் வீக் எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணலாம்? சாட்டர்டே ஸ்டார்ட் பண்ணலாமா சார் நைட்டு?
அதுதான் நான் டைம் மட்டும் உங்களுக்கு பார்த்துட்டு கன்ஃபார்ம் பண்றேன் எப்படி எப்போ ஸ்டார்ட் நான் பண்ணலாம். உங்களுக்கு ஃப்ரைடே மெசேஜ் பண்றேன் சார், உங்களுக்கு எஸ்எம்எஸ் பண்றேன் சார். சரிங்க, ஓகே, ரைட், ஓகே சார். ஓகே, தேங்க்யூ.